ஆண்டவர் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த விசேஷ கூட்டத்தினுடைய இரண்டாவது நாள் மூன்றாவது பகுதிக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. பிரியமான அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, தொடர்ந்து நாம் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டு நாம் பலப்படுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நேற்று இரவு நாம் கேட்ட தேவ செய்தியினுடைய அந்த செய்தியினுடைய இரண்டாவது பாகத்தையும், நேற்று நாம் கேட்ட அந்த சாட்சியினுடைய இரண்டாவது பாகத்தையும் நாம் மறுபடியும் தொடருவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, ஆமென். எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். நேற்று நாம் இந்த வசனத்தை அஸ்திபாரமாக கொண்டுதான் கர்த்தருடைய வார்த்தையை நேற்றைய நாட்களிலே தியானித்தோம். இன்றைக்கு இரண்டாவது நாட்களும் அதே வசனத்தை அஸ்திபாரமாக கொண்டு தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். பின்பு வேற ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு, அவளுக்கு நேரிடுகிற வாதைகளே அகப்படாமல் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். ஆமென். பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடுகிற வாதைகளே அகப்படாமலும் அவளை விட்டு வெளியே வாருங்கள். அல்லேலூயா. நேற்றைய நாட்களிலே இந்த வசனத்தை மையமாக கொண்டு ஒரு சில சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். கடைசி காலமாய் இருக்கிறபடியினால் விட வேண்டியவைகளை விட்டு வெளியே வர வேண்டிய கால கட்டாயத்திற்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இந்த வசனத்திலே 3 சத்தியங்களை நேற்றைய நாட்களிலே நான் சொன்னேன். ஒன்று, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாதீர்கள். முதலாவது சத்தியம், என் ஜனங்கள் சபைக்கு வெளியிலே உள்ளவர்கள் அல்ல, ஆண்டவருடைய ஜனங்கள், ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு சம்பாதிக்கப்பட்டு கழுவப்பட்ட என் ஜனங்களே, முதலாவது அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாதீர்கள். இரண்டாவது, அந்த சத்தத்திலிருந்து வருகிற இரண்டாவது வார்த்தை, அவளுக்கு நேரிடுகிற வாதைகளிலே நீங்கள் அகப்படாதீர்கள். மூன்றாவது, அந்த வானத்திலிருந்து கேட்ட அந்த சத்தம், அவளை விட்டு வெளியே வாருங்கள். அல்லேலூயா. கட்டாயம் இந்த கடைசி காலத்திலே இந்த 3 சத்தம், 3 வார்த்தைகள் நமக்கு கட்டாயமாக தேவைப்படுகிறது. இன்றைக்கு பரத்திலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது, அவளுடைய பாவங்களுக்கு, என் ஜனங்களே, அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாதீர்கள் என்று. பரத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து கேட்கிற இரண்டாவது சத்தம், ஆமென், அவளுக்கு நேரிடுகிற வாதையிலே விசுவாசிகள் மாட்டிக்கொள்ளக்கூடாது, சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று ஆண்டவருடைய ஆலோசனை வருகிறது. மூன்றாவதாக, பரத்திலிருந்து வருகிற வார்த்தை, அவளை விட்டு உடனடியாக காலம் செல்லாது நாட்கள் சமயத்தை நீங்கள் பயன்படுத்தி உடனடியாக அவளை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பொதுவாக இந்த அழைப்பை விடுக்காமல் என் ஜனங்களே என்று சொல்லி அவருடைய ஜனங்களின் மீது அக்கறை உள்ளவராய், கரிசனை உள்ளவராய் கர்த்தர் இந்த அழைப்பை விடுக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே வந்திருக்கிற உங்களோடு தேவன் பேச ஆசைப்படுகிற வார்த்தை, வெளியே வா. ஆமென். வெளியே வாருங்கள் என்கிற இந்த செய்தியினுடைய இரண்டாவது பாகத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியின் உதவியோடு உங்களை கொண்டு போக விரும்புகிறேன் கொஞ்ச நேரம். அல்லேலூயா. இந்த வசனத்திலே ஒரு காரணத்தை சொல்லுகிறார்.
இந்த வசனத்திலே ஒரு நபரை பற்றி தேவன் சொல்லுகிறார். இந்த வசனத்திலே அந்த நபரை விட்டு வெளியே வர வேண்டும் என்று ஆமென் வேற யாரும் சொல்லவில்லை. ஆமென் தேவனாகிய கர்த்தரே சொல்லுகிறார். ஆமென் அந்த நபரை விட்டு நீங்கள் உடனடியாக வெளியே வர வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த சத்தமானது பூமியிலிருந்து வருகிற சத்தம் அல்ல. இந்த சத்தமானது பரலோகத்திலிருந்து வருகிற சத்தம். அவளை விட்டு வெளியே வாருங்கள். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நல்லா நீங்க கவனிக்க வேண்டும். ஆலயத்திலிருந்து வருகிற சத்தம் அல்ல, பலிபீடங்களில் இருந்து வருகிற சத்தம் அல்ல, மனுஷனிடத்திலிருந்து வருகிற சத்தம் அல்ல, ஆமென் தேசாதிபதிகளிடத்திலிருந்து வருகிற சத்தம் அல்ல. அகில அண்டத்தை உருவாக்கின ஆமென் ஸ்தோத்திரம் வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் உள்ள ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற சத்தம். ஆமென் அவளுடைய பாவத்திற்கு உடன்படாத உடனடியாக அதை விட்டு வெளியே வா என்று ஆமென் தேவன் தம்முடைய பிள்ளைகளை கடைசி காலத்திலே எச்சரித்து அறைகோல் விடுகிற சத்தம். வெளியே வாருங்கள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அனுமதியினால் இந்த வசனத்திலே அவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நபர் யார்? சத்தியத்தை குறித்த அறிவு நமக்கு தேவை. எல்லாத்தையும் நம்பி எல்லாத்துக்கும் கையை தட்டி எல்லாத்துக்கும் எமோஷனல் ஆகி எல்லாத்துக்கும் உணர்ச்சி வசப்படுவது பெந்தகோஸ்தே வாழ்க்கை அல்ல. வசனத்தையும் வசனத்தினுடைய ஆமென் அர்த்தத்தையும் வேதத்தினுடைய அறிவுகளை நாம் சரியாக கற்றுக்கொண்டு நமக்கு போதிக்கப்படுகிற உபதேசத்தின்படி நம்ம வாழும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆமென் மகத்தான மாற்றங்களை நாம் கேட்கிற போதனை நமக்கு உண்டு பண்ணுகிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இந்த வசனத்திலே அவள் என்று சொல்லப்படுகிற அந்த நபர் யார்? ஆமென் ஒரு பெண்ணை சம்பந்தப்படுத்தி இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. அந்த பெண் யார் என்று முதலாவது பகுதியில் நாம் தியானிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யார் அந்த பெண் என்று வேதத்திலே அதே வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே 3ஆம் வசனத்திலே அந்த நபரை குறித்தும் அந்த பெண்ணை குறித்தும் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. முதலாவது அந்த பாபிலோன் பேய்களுடைய குடியிருப்பு. அடுத்தது அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடு. அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுகளும் ஆயிற்று. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். ஒரு ஜாதி ரெண்டு ஜாதி அல்ல. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை ஆமென் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளும் ஆமென் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள், பூமியில இருக்கிற பெரிய பெரிய ஜாம்பவான்கள், பெரிய பெரிய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், ஊர் தலைவர்கள், குடும்ப தலைவர்கள், தலைவர்கள் மாத்திரமல்ல தலைவிகள். நல்ல சத்தியத்தை கேட்க வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பூமியில இருக்கிற ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர், பூமியில இருக்கிற பிசினஸ்மேன், தொழில் அதிபர்கள், ஐஸ்வர்யவான்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வர்த்தகர்கள் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் என்று விளம்பினான். ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் என்று விளம்பினான். அல்லேலூயா. அவளை விட்டு வெளியே வாருங்கள், அவளுடைய பாவத்திற்கு உடன்படாதீர்கள் என்று கடைசி காலத்திலே ஒரு சத்தம் தொனித்ததே. அந்த சத்தம் ஆமென் இந்த புத்தளம் ஐபிசி சபையின் வளாகத்திலே தொனிக்கிறது. அல்லேலூயா.
அவளுடைய பாவத்திற்கு தேசமே, தேசவாசியே, புத்தளத்திலே குடியிருக்கிற இந்த கிராமத்தின் மக்களே, இந்த ஒளிபெருக்கின் சத்தத்தை கேட்கிற ஜனமே, ஆமென், அவளுடைய பாவத்திற்கு நீ உடன்படாதே, வாதையிலே மாட்டிக் கொள்ளாதே, உடனடியாக அதை விட்டு வெளியே வா என்று இந்த சபையின் வாசலில் இருந்து இன்றைக்கு உனக்கு ஒரு கடைசி கால அழைப்பு வருகிறது, கடைசி கால எச்சரிப்பு வருகிறது. மனம் திரும்பு, நீ தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவள் என்று சொல்லப்படுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். அந்த பெண்ணானவள் எதற்கு அடையாளமாய் இருக்கிறார் என்று பாபிலோனுக்கு அடையாளமாய் இருக்கிறது. கொஞ்சம் வசனங்களை நாம் ஆராய்ச்சி செய்வோம். பாபிலோனுக்கு அடையாளமாய் இருக்கிறது. பாபிலோன் என்பது விழுந்து போன ஒரு நிலைமை. செய்தியின் தலைப்பு வெளியே வாருங்கள். பாபிலோனை விட்டு சபை மக்கள், பைபிளை கையில எடுத்து நடக்கிற விசுவாசிகள், கிறிஸ்தவ சமுதாயம் உடனடியாக பாபிலோனை விட்டு இயேசுவின் நாமத்திலே நீங்கள் வெளியே வர வேண்டும். அவள் என்று சொல்லப்படுவது பாபிலோன். பாபிலோன் என்பது விழுந்து போன ஒரு நிலைமை. பாபிலோன் என்பது பேய்களுடைய குடியிருப்பு. பாபிலோன் என்பது அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடு. பாபிலோன் என்பது அருவருப்பினுடைய பட்டணம். பாபிலோன் என்பது வேசித்தனத்தின் பட்டணம். பாபிலோன் என்பது மதுபானத்தின் பட்டணம். பாபிலோன் என்பது மதிப்புள்ளவர்களை, கனமுள்ளவர்களை கீழே விழுத்துகிற பட்டணம் தான் பாபிலோனின் பட்டணம். அல்லேலூயா. அதனாலதான் இந்த கடைசி காலத்திலே சபைகளுக்குள்ளே, ஸ்தாபனங்களுக்குள்ளே, தலைவர்களுக்குள்ளே, விசுவாசிகளுக்குள்ளே, கிறிஸ்தவர்களுக்குள்ளே, தேசத்திலே இந்த பாபிலோனின் ஆவிகள் அதிகமாய் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறபடியினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி காலத்திலே எச்சரிக்கிறார். அவளை விட்டு வெளியே வா என்று கர்த்தர் அழைப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது அந்த வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தில் நேற்று நாம் அஸ்திபாரகமா இன்றைக்கும் நேற்றும் சொன்னனே, அந்த வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த 3 சத்தியத்தில் முதலாவது சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது சத்தியம் என்ன? அவருடைய பாவங்களுக்கு உடன்படாதே என்பதுதான் முதலாவது சத்தியம். அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 பாவங்களுக்கு உடன்படாதீர்கள். 2 அது நிமித்தமாய் வந்த வாதையிலே அகப்படாதீர்கள். ஆமென். 3வது அவைகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்க, ஆமென், தவித்துக் கொண்டிருக்கிற ஜனமே உடனடியாக வெளியே வாருங்கள். அல்லேலூயா. அப்ப இதுவரைக்கும் நீங்கள் எவைகளில் இருந்து வெளியே வந்திருக்கிறீர்கள்? இன்னும் நீங்கள் எவைகளில் இருந்து வெளியே வர வேண்டும் என்பது கட்டாயம் இந்த செய்தியை கேட்கிற எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. வெளியிலே கிறிஸ்தவனாய் வாழலாம், வெளியிலே கர்த்தருடைய பிள்ளையாய் வாழலாம், வெளியிலே வேஷம் போட்ட வாழ்க்கை வாழலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே அந்தரங்கத்திலே பாபிலோன் இருக்கா, பாபிலோனின் ஆவிகள் இருக்கா என்பதை சிந்தித்து பார்த்து ஒருவேளை 10% வெளியே வந்திருந்தால் 90% மாற்றி இருக்கலாம். 90% வெளியே வந்திருந்தால் 10% மாற்றி இருக்கலாம். 99% அந்த பாபிலோனின் ஆவியை விட்டு வெளியே வந்திருந்தால் ஏதாவது 1% அடி வாங்கி கொண்டிருக்கும். ஆனால் கடைசி காலமாய் இருக்கிறபடியால் ஆவியானவர் துல்லியமாய் எச்சரிக்கிறார், 100% அந்த வல்லமையை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டும். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். ஆனபடியினால் இந்த வசனத்திலே ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
அவள் பாபிலோன், அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அவளை விட்டு வெளியே வர வேண்டும்? அதற்கான காரணம் என்ன என்பதை நாம் வேதத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் படிக்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவது சத்தியம், அவளுடைய பாவங்களை விட்டு வெளியே வாருங்கள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு எது தெரியுமா பிடிக்காத ஒரு காரியம்? நீ பாவி, நீ பாவம் செய்கிறாய் என்று சொன்னால் அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. சபைக்கு வருகிற விசுவாசிகளை பார்த்து நீங்கள் பாவம் செய்கிறீர்கள் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியாது. ஊழியம் செய்கிறவர்களை பார்த்து நீங்கள் பாவிகளாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஊழியக்காரர்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு சபைக்கிலும் சரி, சபைக்கு வெளியிலும் சரி, சமுதாயத்திலும் சரி, ஆமென், ஒரு மனிதனை பார்த்து நீ தவறு செய்கிறாய், நீ பாவம் செய்கிறாய், உன்னிடத்தில் தவறு இருக்கிறது, உன்னிடத்தில் குற்றம் இருக்கிறது என்று சொன்னால் யாராலும் ஒத்துக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் நீ இந்த காரியத்திலே தப்பு செய்கிறாய், எந்த பிள்ளை ஒற்றுக்கொள்ளுகிறது? கணவனை பார்த்து மனைவி, என்னங்க உங்கள்கிட்ட இந்த பாவம் இருக்கின்றால் கணவனால் ஒத்துக்கொள்ள முடிகிறதா? ஆமென். கணவன் மனைவியை பார்த்து, மனைவியே உன்னிடத்தில் இந்த குற்றம் இருக்கிறது, மனைவியால் ஒத்துக்கொள்ள முடியுதா? சபை ஊழியர்கள் விசுவாசிகளை பார்த்து மனம் திரும்புங்கள், இந்த பாவம் உங்களிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு விசுவாசிகளால் ஒத்துக்கொள்ள முடிகிறதா? மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியாத, மனிதனால் ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு வல்லமை என்னவென்று சொன்னால் அதுதான் பாவம். அந்த வல்லமையிலிருந்து வெளியே வரும்படிக்கு ஆண்டவர் இன்றைக்கு சபைகளுக்கு எச்சரிக்கிறார். காதுள்ளவன் கேட்கட்டும், கேட்கிறவன் கையை தட்டி கர்த்தரை துதிக்கட்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆனபடியினால் ஒரு கணவன், ஆமென், வீட்டிலே இருக்கிற புருஷன், ஒரு கணவன் பாவி என்று உணர்வானால் அவன் தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்ளுவான். இல்லாவிட்டால் அவன் தன்னுடைய மனைவிக்கு எதிரியாய் மாறுவான். நல்ல சத்தியம் கேட்க வேண்டும். வீட்டில் இருக்கிற ஒரு மனைவி தான் செய்வது தவறு, பாவி என்று மனைவி உணர்வாளானால் அவள் மனம் திரும்புவாள். இல்லாவிட்டால் அந்த மனைவியே புருஷனுக்கு எதிரியாய் மாறுவாள். பிள்ளைகள் தாங்கள் செய்வது தவறு, பாவம் என்று பிள்ளைகள் உணர்வார்களானால் மனம் திரும்புவார்கள். இல்லாவிட்டால் அந்த பிள்ளைகளே பெற்றோருக்கு எதிரியாய் மாறுவார்கள். சபையில் இருக்கிற விசுவாசிகள் பாவி என்று உணர்வார்களானால் ஆமென், மனம் திரும்புவார்கள். இல்லாவிட்டால் அந்த சபைக்கும் அந்த போதகனுக்கும் அவர்கள் எதிரியாய் மாறுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நிறைய பேருக்கு பிடிக்காது. நிறைய பேருக்கு என்று சொல்வதை விட நிறைய ஊழியர்களுக்கு, பெரிய ஸ்தாபனங்களுக்கு எல்லாம் பிடிக்காது. யார் கூட்டம் மன்றத்தை வர்றது, பாஸ்டர் ஏன் போலாம் அப்படி நிறைய மீட்டிங்கை கேன்சல் பண்ணியிருக்காங்க. வேணாம், அந்த ஆள் வாயிலிருந்து ஒரு வாழ்த்து வராது, ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையே வராது. ஆமென். அந்த ஆள் வந்தால் மேடையில் உட்காந்துருக்க நமக்கும் அடி விழும், நம்மையும் சாட்டையில் அடிக்கிறான், நம்மளே காசு கொடுத்து காணிக்க கொடுத்து சோறு போட்டு பஸ் டிக்கெட்டை புக் பண்ணி அந்த ஆளை கூப்பிட்டா அவன் நம்மளையே வெளுத்து கட்டுறாயா அப்படின்னு நிறைய பேர் கூப்பிடுறது கிடையாது. அல்லேலூயா. ஆனால் எப்படியாவது இந்த கடைசி காலத்தில் இந்த சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று ஆவியானவர் ஏவுகிறபடியினால் இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. முதலாவது சத்தம், பரத்தில் இருந்து வந்த முதலாவது சத்தம், என் ஜனங்களே அவளுடைய பாவத்திற்கு நீங்கள் உடன்படாதிருங்கள் என்பதுதான் முதலாவது சத்தம். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள் மனிதனை பாவி என்று சொல்லுகிறார்கள், ஒரு கூட்ட சபைகள் மனிதனை பாவி என்று சொல்லுகிறார்கள், ஒரு கூட்ட ஊழியர்கள் மனிதனை பாவி என்று சொல்லுகிறார்கள். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பிறக்கும் போதே அவன் பாவியாக தான் பிறக்கிறான். அதுதான் நியமனம். நல்ல கவனமாய் கேட்க வேண்டும். என்றைக்கு அவன் மனிதன் விழுந்தானோ அன்றிலிருந்து அவன் பாவிதான். என்றைக்கு மனிதன் கீழ்ப்படியாமல் போனானோ அண்டையிலிருந்து மனுஷன் பாவிதான். என்றைக்கு மனுஷன் அவனுடைய கட்டளையை பிரமாணத்தை மீறினானோ
அண்டையிலிருந்து மனுஷன் பாவிதான். ஆதி மனிதன் விழுந்து போனதுக்கு பிறகு அதற்கு பிறகு பிறந்த எல்லாருமே பாவியாக தான் இந்த பூமியிலே பிறந்தார்கள். அல்லேலூயா. அதனால்தான் புதிய ஏற்பாட்டிலே அழகான ஒரு வசனம் இருக்கிறது. என் தாய் கற்பத்திலே பாவத்திலே, ஆமென், நான் கற்பம் தரிக்கப்பட்டேன், தாயின் வயிற்றிலே பாவத்திலே கற்பம் தரிக்கப்பட்டேன், துர்க்குணத்திலே உருவானேன் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பாவத்திலே கருதரிக்கப்பட்டு நாங்க எப்படி உருவானோம்? துர்க்குணத்திலே உருவானோம். 10 மாதம் அம்மா வயிற்றிலே நல்லவனாய் உருவாகவில்லை, கெட்டவனாக ஆமென் கருதரிக்கப்பட்டது பாவத்திலே. அந்த 10 மாதம், அந்த 9 மாதம் அந்த தாய் வயிற்றிலே நல்லவனாய் உருவாகவில்லை, துர்க்குணத்திலே நாம் உருவாகி இந்த பூமியிலே பாவியாக பிறந்தோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆரம்ப கட்ட ஒரு சில அஸ்திமார உபதேசத்தை போட்டு அதை நாளைக்கு இரவு இன்னும் சில சத்தியங்களை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்ப நீங்கள் நானும் பாவத்திலே கருதரிக்கப்பட்டவர்கள். 2, துர்க்குணத்திலே உருவாக்கப்பட்டவர்கள். ஆதாமுக்கு பிறகு வந்த எல்லாருடைய வாழ்க்கை இந்த 2க்குள் இருக்கிறது. 1, பாவத்தில் கருதரிக்கப்பட்டான். 2வது, துர்க்குணத்திலே உருவாக்கப்பட்டான். அல்லேலூயா. ஒரு சகோதரியினுடைய வயிற்று வலி ஏற்பட்டு பிரசவத்திற்காக மருத்துவமனைக்கு போகிறாள். ஒரு அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒரு நர்ஸ் அந்த அம்மாவுக்கு பிரசவம் பார்க்கிறாள். குழந்தையை பெற்றெடுக்க ரொம்ப கஷ்டப்படுகிறார். அந்த நர்ஸ் ரொம்ப பிரயாசப்பட்டு பிரசவம் பார்த்து நல்ல ஒரு சுகப்பிரசவத்தில் ஒரு குழந்தை, ஆண் குழந்தை பிறந்தது. இந்த அம்மா நர்சம்மா பிரசவம் எல்லாம் பார்த்து விட்டு ஆமென் கையெல்லாம் கழுவி தன்னை ஆயத்தப்படுத்தும் போது பார்த்தா அந்த பிரசவம் பார்த்த நர்சம்மா விரல்ல இருந்த மோதிரத்தை காணோம். என்னத்தை காணோம்? ஆரம்பிக்கும் போது நிறைய பேருக்கு புரிஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மோதிரத்தை காணோம். என்னடா மோதிரத்தை காணோம் என்று சொல்லி அந்த அறைய பெட்டை சுத்தி தேடுறா, மோதிரம் கிடைக்கல. இந்த அம்மாவுக்கு பிரசங்கம் பார்க்குவதற்கு முன்பதாக எந்தெந்த வாட்டில எல்லாம் போயிட்டு வேலை செய்தார்களோ அந்தந்த வார்டெல்லாம் தேடுறா. அங்க இருக்கிற எல்லாரையும் கேட்கிறா, யாராச்சும் மோதிரத்தை பார்த்தீங்களா? இல்ல. ஆனால் இவளுக்கு ஞாபகம் வந்தது, நம்ம கடைசியாய் அந்த சகோதரிக்கு பிரசவம் பார்க்கும் போது நம்முடைய கையில மோதிரம் இருந்தது. அப்ப அங்கதான் மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லி மறுபடியும் ஓடி வர்றா. ஓடி வந்து அந்த தாயை பார்த்து கேட்கிறா நர்ஸ், ஹலோ சகோதரி, நான் உங்களுக்கு பிரசவம் பார்க்கும் போது கையில மோதிரம் இருந்தது, இப்ப மோதிரத்தை காணோம், நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்கிறா. இல்லையா, காணோம், பார்க்கலையா சிஸ்டர்ன்னு சொல்லிட்டா. சரி, இவளுக்கு அந்த குழந்தையின் மேல ஒரு சந்தேகம். அப்பதான் பிறந்திருக்கான், 3.5 கிலோ எடையில ஒரு பையன், குண்டு பையன் பிறந்திருக்கான். இந்த குழந்தையின் மேல சந்தேகம். இந்த குழந்தைய பார்த்தா அது நல்லா முழிய போட்டு நல்லா முழிச்சுக்கிட்டு கால் 2ஐயும் மேல தூக்கிட்டு கை 2ஐயும் மேல தூக்கிட்டு அந்த குழந்தை கையை கால் அடிச்சு விளையாடுது. அப்ப இந்த பிறந்த குழந்தையினுடைய கைகள் எப்பயுமே எப்படி இருக்கும்? மூடிதான் இருக்கும். நம்ம தான் விரல எடுத்து அந்த உள்ளங்கையை பார்த்து கொஞ்சுவோம் இல்லையா? அப்ப இவள் ஒரு சந்தேகத்தில் அந்த குழந்தையினுடைய கையை விரித்து பார்த்தா அந்த குழந்தை கைக்குள்ளதான் இருக்கு மோதிரம். அம்மா வயிற்றிலிருந்து வெளியே வரும்போதே எண்ணத்தோட வந்துட்டான். நர்ஸ் கையில், அந்த நர்சம்மா கையில் இருக்கிற மோதிரத்தை ஆட்டைய போட்டுக்கிட்டே வந்துட்டான். இந்த நர்சம்மாவுக்கு ஆச்சரியம். அந்த உண்மையா நடந்த சம்பவம். அந்த பிள்ளையை பெற்ற இப்ப இந்த குழந்தையின் கை நர்சம்மா மோதிரத்தோடு, இந்த பிள்ளை நர்சம்மா கையில் உள்ள மோதிரம் இந்த பிள்ளையின் கையிலே வந்ததற்கு அந்த பிள்ளையின் மீது தவறல்ல, அந்த பிள்ளையின் மீது குற்றம் அல்ல,
குற்றம் எங்க இருக்கு தெரியுமா? தகப்பனுடைய இரத்தத்தில் இருக்கிறது, தாயினுடைய இரத்தத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நர்ஸ் கேட்கிறா, அந்த பிள்ளையை பெற்ற தாயை பார்த்து, சகோதரி நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் வேலைக்கெல்லாம் போறதில்ல, வீட்டில் தான் இருக்கிறேன். உங்க கணவன் என்ன வேலை செய்கிறார்? அவர் சாதாரணமான ஒரு கூலி வேலை செய்கிறார். ஆனா அந்த நர்சம்மா நம்பல. மறுபடியும் அதட்டி கேட்டா, உண்மையே சொல்லுங்க, இந்த பிள்ளையினுடைய அப்பா உன்னுடைய புருஷன் என்ன வேலை செய்கிறார்? அப்பதான் அவர் சொல்றா, அவருடைய தொழில் பஸ்ல பிட்பாக்கெட் அடிக்கிறது. அப்பா என்ன தொழில் செய்கிறார்? பஸ்ல பிட்பாக்கெட் அடிக்கிறார். நீங்க நல்லா கவனிங்க, குழந்தையின் தகப்பன் 35 வயசுல அவன் பிட்பாக்கெட் அடிக்கிறான். அவன் உசுறு, அவன் ரத்தம் வயிற்றுல இருந்து வந்து 3 நிமிஷத்துல மோதிரத்தை அடிச்சிட்டான். அல்லேலூயா. தாயின் கற்பத்திலே பாவத்திலே கருதரிக்கப்பட்டு எப்படி உருவாக்கப்பட்டோம் சொல்லுங்க? துர்க்கோணத்திலே உருவாக்கப்பட்டோம். இதுதான் பாவத்தின் கொடூரம். நீங்க நல்லா கவனிக்கணும். பாவத்தினுடைய கொடூரம், ஆமென், அது சிறு குழந்தைய கூட, வயிற்றில இருக்கிற குழந்தைய கூட அது விட்டு வைக்காது. அந்த அளவுக்கு, ஆமென், அணுசக்தியை விட வல்லமை வாய்ந்ததுதான் பாவத்தின் கொடூரம். அதனாலதான் வெளிப்படுத்ததிலே மத்திய ஆகாயத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, அவளுடைய பாவத்திற்கு உடன்படாது, அதை விட்டு வெளியே வா. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. காரணம், மனுஷனுடைய இரத்தத்திலே பாவம் இருக்கிறது, தகப்பனுடைய இரத்தத்திலே பாவம் இருக்கிறது. அந்த பாவம் பிள்ளையினுடைய இரத்தத்திலே, ஆமென், பாய்கிறது. தாயின் இரத்தத்திலே பாவம், பிள்ளையினுடைய இரத்தத்திலே அது பரவுகிறது. அதனாலதான் பாவிகளாய் வேதம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். கைதட்டு கர்த்தருக்கு ஒரு மகிமை. அல்லேலூயா. அதனாலதான் தகப்பனுடைய இருதயம், பரமபிதா அவரே நேரடியாக சத்தத்தை முழங்கப்படுகிறார், பாவங்களுக்கு உடன்படாமல் அவளை விட்டு வெளியே வா. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஒரு மனிதனால் இந்த உலகத்துக்குள்ளே பாவம் நுழைந்தது. பாவத்தை, ஆமென், இந்த பூமியில யாராலையும் நீக்க முடியவில்லை. அல்லேலூயா. ஆனால் ஓ ஸ்தோத்திரம், ஒரே தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அந்த பாவங்கள் இயேசுவினால் நீக்கப்படுகிறது. எப்படி ஒரே மனிதனால் இந்த உலகத்துக்குள்ளே பாவம் நுழைந்ததோ, அதே போல ஒரே தெய்வமாம் எம்பெருமான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே தெய்வத்தினால் மாத்திரம்தான் அந்த பாவத்தில் இருந்து மனுஷனை வெளியே கொண்டு வர முடியும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்ப ஏன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கூட்டத்தின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு ஏன் நாங்கள் அறிவிக்கிறோம்? இந்த கூட்டத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை ஏன் உங்களுக்கு, ஆமென், வெளிப்படுத்துகிறோம் என்றால், அவராலே அன்றி நமக்கு ரட்சிப்பு இல்லை, அவராலே அன்றி நமக்கு மீட்பு இல்லை, அவராலே அன்றி நமக்கு விடுதலை இல்லை, அவராலே அன்றி நமக்கு பாவ மன்னிப்பு இல்லை. பிரைஸ் தி லார்ட். கையை உயர்த்தி சத்தமரலையா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் இயேசு என்கிற நாமத்தை உங்கள் வாயிலே உச்சரிக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் மீட்கப்பட வேண்டுமானால் இயேசுவின் நாமத்தை உங்க வாயினால் உச்சரிக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் வேடிக்கை பார்க்காதீங்க, இயேசு என்கிற நாமத்தை உன் வாயில உச்சரிக்க வேண்டும். இன்றைக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்கு தேவையானால் சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தை உன் வாயினால் உச்சரிக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நாள் வரப்போகிறது. வேதம் சொல்லுகிறது, வானோர் பூதலத்தோர்
பூமியின் கீழானோர் யாருடைய முழக்காலும் இயேசுவின் நாமத்திலே முடங்க போகிறது. ஒரு நாள் அதி சீக்கிரத்திலே வரப்போகிறது. வானோர் பூதலத்தோர் ஆமென் அனைவருடைய வாயிலிருந்து இயேசுவே தெய்வம் என்கிற ஒரு சத்தம் தேசத்தில் கேட்க போகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. மனித வாழ்வை ரட்சிக்க வந்த நாமம் அது இயேசுவின் நாமம். அல்லேலூயா. மனித வாழ்வை மீட்க வந்த நாமம் அது இயேசுவின் நாமம். மனித வாழ்வை சுத்திகரிக்க வந்த நாமம் அது இயேசுவின் நாமம். மனுஷ வாழ்வை ஆசீர்வதிக்க வந்த நாமம் அது இயேசுவின் நாமம். மனுஷ வாழ்க்கையை பிரகாசிக்க எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமம். அந்த நாமம் தான் சத்தமிடுகிறது, அவள் பாவத்துக்கு உடன்படாது பாபிலோனை விட்டு விசுவாசியே வெளியே வா. 100% வெளியே வா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இனி காலம் செல்லாது. நீங்கள் பாவத்தை விட்டு வெளியே வரதான் வேண்டும். இனி நீங்கள் தீமையை விட்டு வெளியே வரதான் வேண்டும். அசுத்தத்தை விட்டு வெளியே வரதான் வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. இனி நீங்கள் மற்றவர்களுக்காக வாழுகிற காலம் அல்ல, இயேசுவுக்காக வாழத்தான் வேண்டும். உலகத்துக்காக வாழக்கூடாது. உனக்காக மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நீ சாட்சியாய் வாழ வேண்டுமானால் பாபிலோனை விட்டு இயேசுவின் நாமத்திலே வெளியே வா. திருட்டு சினிமா வா வெளியே. திருட்டு சீரியல் இயேசுவின் நாமத்திலே வெளியே வா. பெந்தகோஸ்தே விசுவாசி வீட்டில் எங்க சபையில சொல்லுவேன், நீ சரியான பெந்தகோஸ்தே விசுவாசி ஆனால் உன் வீட்டில் டிவி இருக்க கூடாது. எங்க சபை மக்களுக்கு நான் அப்படிதான் சொல்லி வளர்க்கிறேன். நான் சபை போதகன். அதனால் விசுவாசிகள் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஆவியானவர் கிருபையாய் கற்றுத் தருகிறார். நீ சரியான விசுவாசி ஆனால், ஒரு பிரதர் கேட்டார், சில மண்ட வீங்கினது இருக்கும். எங்க சபையில சில மண்ட வீங்கினது இருக்கிறது, தலக்கணம். என்கிட்ட நேர கேட்காம ஒரு பிரதர், அது எப்படி பாஸ்டர் விசுவாசி வீட்டில் டிவி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு, அதுல எவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு தெரியுமா? அது கேட்டா அப்படியே வந்து என் காதுல ஓதிட்டு போயிடுச்சு. பாஸ்டர் அந்த பிரதர் டென்ஷன் ஆயிட்டார், இன்னும் விசுவாசி வீட்டில் டிவி இருக்கக்கூடாது. நேர கூப்பிட்டு வாயாங்க, உனக்கு என்னையா பிரச்சனை? அது எப்படி நீங்க பிரசங்கத்தில் விசுவாசி வீட்டில் டிவி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க? ஆமா, நான் இப்பயும் சொல்றேன், நீ சரியான விசுவாசினா உன் வீட்டில் டிவி இருக்கக்கூடாது. இல்லை ஆமென், அதில் எவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு தெரியுமா? நான் கேட்டேன், அப்படியா? நீ ஒரு நல்ல விஷயத்தை எனக்கு காட்டுனா ஆமென், நானும் டிவி 60-70 இன்ச்சில் நான் கொண்டாந்து மாற்றேன்டா. ஒரு நல்ல விஷயத்தை காட்டு. நாட்டு நடப்புகள் எல்லாம் இருக்கு, உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் செய்தி எல்லாம் நாங்க பார்க்கிறோம். செய்தி தான் எங்களுக்கு நல்ல விஷயம். நான் சொன்னேன், ஆமென், உன் வீட்டில் இருக்கிற ஆமென் டிவியில வருகிற செய்தி எல்லாம் நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் தான் வரும். ஆனா நீ டெய்லி பைபிளை படிச்சு பார், ஆமென், நடப்பதற்கு முன்பதாகவே இங்க கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். புருஷன் இப்படிதான் இருப்பான், கடைசி காலத்துல பொண்டாட்டி இப்படிதான் இருப்பா, பெத்த பிள்ளைகள்லாம் இப்படிதான் இருக்கும். ஆமென், ஸ்தோத்திரம், உலகம் இப்படிதான் இருக்கு, எழுதி வச்சுட்டார். சரி, இதுவும் மண்டையில யாரில் இல்ல, என்ன கூட்டிட்டு போ பா, பக்கத்தில் ஒரு வீட்டில் போய் போடுப்பா டிவிய, பிரதர் நல்ல விஷயம் இருக்குன்னு சொன்னார். ஆன் பண்ணி, என்ன நல்ல விஷயம்? செய்தி நல்ல விஷயம். சரி போடு, ஏதாவது ஒரு செய்தியை போடு அப்படின்னா உடனே ரிமோட்டை ஆன் பண்ணி செட் பண்ண உடனே புதிய தலைமுறை செய்தி வந்தது. ரைட், அந்த நேரம் பார்த்து ஆமென், கர்த்தர் என் பக்கம், வசனம் பேசுகிறவன் பக்கம் தான் கர்த்தர் இருப்பார், பேய் பக்கம் இருக்க மாட்டார். என் பக்கம் கர்த்தர் இருந்ததுனால அந்த நேரம் பார்த்து செய்தியை போட்டாங்களா. உடனே இப்பொழுது தலைப்பு செய்திகள் தொடர்கிறது. விழுப்புரத்தில் இருந்து சென்னையை நோக்கி போன அதிவேக பேருந்து செங்கல்பட்டு பக்கத்தில் லாரியோடு மோதி ஆமென், ஆம்னி பஸ் பள்ளத்திலே கவிழ்ந்து 4 பேர் உடல் நசுங்கி செத்தார்கள்.
8 பேர் கவலைக்கிடமாய் இருக்கிறார்கள். 26 பேர் மருத்துவமனையில் இருக்கிறார்கள் காயங்களோடு. மீதமெல்லாம் தப்பினார்கள். சீரியஸா ஒரு செய்தி. இவன் சொன்னா நல்ல விஷயம், பரவாயில்ல, நல்ல விஷயம். இவ்வளவு சீரியஸா அந்த செய்தியை பேசிட்டு அடுத்து சொல்றான், சற்று விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் செய்திகள் தொடரும் அப்படின்னு போட்டான் விளம்பரத்தை. ஒரு வெள்ளக்காரி, ஆமேன், 1.5 மீட்டர் கர்ச்சிப்பை கட்டிக்கிட்டு கமான் ஷோப்புக்கு வந்து நிக்கிற அம்மனை கட்டையா. காரி துப்பன அவன் மூஞ்சிலையும் அவன் வச்சிருக்க டிவி பொட்டியிலையும். இப்ப கேட்டான், இதாண்டா உனக்கு நல்ல விஷயம்? யார வச்சுக்கிட்டு நீ டிவி பாக்குற? புள்ள இருக்கான், பையன் இருக்கிறான். அது ஆமேன் கமாம் சோப்புக்கு லக்ஸ் சோப்புக்கு அம்மன கட்டையோட ஒரு கர்ச்சிப்பை இடுப்புல கட்டிக்கிட்டு வந்து போஸ்ட் கொடுக்கிறா. அத வாயை திறந்து ஈ போறது தெரியாம பாக்குற நீ எல்லாம் ஒரு பெந்தகோஸ்தே விசுவாசி. உனக்கெல்லாம் ஒரு சபை, உனக்கெல்லாம் கையில வேத புத்தகம். வெளியே வா. திருட்டு சினிமா, பாபிலோனின் ஆவி, திருட்டு சீரியல். போதகரும் பார்க்கிறான், விசுவாசியும் பார்க்கிறான். யார் யாருடைய வீட்டில எல்லாம் விசுவாசி வீட்டில சினிமா ஓடுதோ, இயேசுவின் நாமத்தினால் அந்த டிவி மேல இடி விழுவதாக. உங்க ஊர்ல நிறைய மரங்கள் இருக்கனால விழுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த வீட்டு டிவி இடிக்கு தப்பினால் இன்றைக்கு இரவே 240 வருகிற வோல்டேஜ் 550 வந்து பிக்சர் டிவி வெடிச்சு சிதறுவதாக. எந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரோ இல்லையோ, உன் ஆசீர்வாதத்துக்காக நிறைய திருட்டு ஊழியக்காரன் ஜெபம் பண்ணுவான். நான் ஆசீர்வாதத்திற்காக பேசுகிறவன் அல்ல, எப்படி வாழ்ந்தால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான அடிப்படை உபதேசத்தை சொல்றேன். அல்லேலூயா. எந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரோ இல்லையோ, உங்களுடைய சுத்திகரிப்புக்காக, உங்கள் பரிசுத்தத்திற்காக செய்யப்படுகிற ஜெபத்தை என்ற தெய்வம் கட்டாயம் கேட்பார். அதான் காலையில சபையில சொன்னேன், பால் சுத்தமா இருக்கு, பாலை வாங்குற பானை தான் நாத்தம் எடுக்குது. பால் மேல இருந்து ஊற்றப்படுற பால் ஆசீர்வாதம் எப்படி இருக்கு? சுத்தமா இருக்கு. அதை வாங்குற பாத்திரம் அழுக்கா இருக்கு. அதனால வாழ்க்கை என்ன செய்யுது? தீஞ்சு போகுது, நாரி போகுது, நாத்தம் வீசுது, கெட்டு போகுது, நொற தள்ளுது, புளிச்சு போகுது. எத்தனை பேருடைய வாழ்க்கை புளிச்சு போய்விட்டது? எல்லாவற்றுக்கு காரணம் ஆமென், பாபிலோனை விட்டு அவள் பாவத்துக்கு உடன்படாத அந்த பாவத்தை விட்டு தேவ ஜனமே வெளியே வா. சோதரம், இங்கால சோத்திரம் வர மாட்டேங்குது. வரும், நீங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறனால கொஞ்சம் நாங்க உள்ள போறோம் போய்கிட்டே இருங்க. நிறைய காரியத்திலிருந்து கர்த்தர் நம்மளை வெளியே கொண்டு வரணும். அல்லேலூயா. செல்போன்ல இருக்கிற அடிமைத்தன ஆவியிலிருந்து உடனடியாக வெளியே வா. அசுத்த பாவ வாழ்க்கை விட்டு கணவனுக்கு மறைத்த பாவம், மனைவிக்கு மறைந்த பாவம், பெற்றோருக்கு மறைந்த பாவம். என் அந்தரங்கம் என் மனைவிக்கு தெரியாது, ஆனால் என் கர்த்தருக்கு தெரியும். என் அந்தரங்கம் என் புருஷனுக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். என் அந்தரங்கம் என் அம்மா அப்பாவுக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். என் அந்தரங்கம் பாஸ்டருக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். என் அந்தரங்கம் விசுவாசிக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஒரே அதிகாரத்தில் ஒரே வார்த்தையை 3 தடவை இயேசு பேசுறார். என்ன வேலை இல்லாம பேசினார்? மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பதிலளிப்பார். அதே அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அந்தரங்கத்தை, அந்த 6ஆம் அதிகாரத்தில் 3 இடத்துல இயேசுவே பேசுகிறார். அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பார். அல்லேலூயா. அந்தரங்கத்தில் இருக்கிற எல்லா தீமைகளை விட்டு, அசுத்தங்களை விட்டு, பாபிலோனின் ஆவிகளை விட்டு வெளியே வரும்படிக்கு ஆண்டவர் இயேசு அழைக்கிறார். அல்லேலூயா.
பாஸ்டர், என் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும், என் கட்டுகள் மாற வேண்டும், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும். நான் எத்தனையோ நொந்து நூலாகி நான் இந்த இடத்துல வந்திருக்கேன் பாஸ்டர். ஆமென். எங்கேயுமே ஒரு சரியான ஆறுதல் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், நிம்மதியற்று போய் நான் வந்திருக்கிறேன் பாஸ்டர். ஆமென், ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு நிலவரத்தோடு இருந்தா கூட நம்முடைய தேவன் நம்முடைய உள்ளான மனுஷன்ல வருகிற நல்ல முடிவுகளை, நல்ல தீர்மானங்களை, நல்ல ஆயத்தத்தை, நல்ல கழுவுதலை, நல்ல பரிசுத்தத்தை பார்த்துத்தான் ஆமென் ஒவ்வொருவருக்கும் விடுதலை செய்ய கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். கையவையத்தில் அல்லையா சொல்லுங்க. உள்ளதை வெளியே கொண்டு வராமல் கர்த்தர் உன்னை வாளாக்க மாட்டார், தலையாக்குவார். உள்ளதை வெளியே கொண்டு வராமல் நீ 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவாய். உள்ளதை வெளியே கொண்டு வராமல் நீ வெளிநாட்டுக்கு போவாய். உள்ளதை வெளியே கொண்டு வராமல் லட்சமாய் சம்பாதிப்பாய். உள்ளதை வெளியே கொண்டு வராமல் உன் வாழ்க்கையிலே பல மடங்கு பெருக்கம் உண்டாகும் என்று நான் பிரசங்கித்தால் என்னை போல பொய்யான ஊழியக்காரன் யாருமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அதான் சொன்னேன், பிடுங்க வேண்டியதை பிடுங்கினால் நாட்ட வேண்டியதை நாட்டுவார். அல்லேலூயா. இடிக்க வேண்டியதை இடிச்சு தள்ளினா கட்ட வேண்டியதை கட்டுவார். என் தேவன் பரிசுத்தத்தின் தேவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனபடியினால் ஆமென். அப்ப வேத வசனத்தின்படி பாபிலோன் சக்தியினுடைய வல்லமை பாவமாயிருக்கிறது. பாபிலோனுடைய சக்தி பாவத்திலிருந்து ஆமென், அந்த சக்தியிலிருந்து, வல்லமையிலிருந்து வெளியே வர வேண்டும். அல்லேலூயா. 3 சத்தம். ஒரு சத்தத்தில் இருக்கிற 3 வார்த்தை. முதலாவது வார்த்தை தான் நாம் இப்பொழுது தியானித்துக் கொண்டிருக்கிறோம். வியாதிகளுக்கு என்ன காரணம்? பாவம். போராட்டத்துக்கு என்ன காரணம்? பாவம். உபத்திரவத்துக்கு என்ன காரணம்? பாவம். தரித்திரத்துக்கு என்ன காரணம்? பாவம். இழப்புகளுக்கு, நஷ்டங்களுக்கு, ஆமென், வறுமைகளுக்கு என்ன காரணம் தெரியுமா? பாவம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவ ஜனமே, மற்றவர்கள் நீயும் பாவம் செய்யாதே, மற்றவன் பாவத்திற்கு நீ உடன் போகாதே. அப்படி போனால் நீ வியாதியில் அகப்படுவாய், வாதையில் அகப்படுவாய், தரித்திரத்தில் அகப்படுவாய், வறுமையில் அகப்படுவாய், இழப்பில் அகப்படுவாய், நஷ்டத்தில் அகப்படுவாய். பாவம் செய்கிற எவனும் இதுவரைக்கும் சமாதானமாய் வாழ்ந்தது அல்ல. ஏதோ ஒரு விதத்தில் அவன் அடிபட்டு கொண்டே இருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட உனக்கும் எனக்கும் அவருடைய சமாதானத்தை அவர் தர வல்லவராயிருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. உங்களுடைய பிறப்பிலே ஒருவேளை பாவம் இருக்கலாம், உங்களுடைய வளர்ப்பிலே ஒருவேளை பாவம் இருக்கலாம், உங்க சுபாவத்தில் ஒருவேளை பாவம் இருக்கலாம், உங்க பழக்க வழக்கத்தில் ஒருவேளை பாவம் இருக்கலாம். எந்த விதத்தினுடைய வாழ்க்கையிலே பாவம் நுழைந்திருந்தாலும் இன்றைக்கு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பாவத்தை விட்டு தேவ ஜனமே வெளியே வா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. முழு உலகத்தின் மனுஷனுடைய பாவத்தை போக்க அவரால் மட்டும்தான் முடியும். பாவத்தில் இருந்து மனுஷனை வெளியே கொண்டு வர அவரால் மட்டும்தான் முடியும். நம்முடைய பாவத்தை மன்னித்து நமக்கு நித்திய வாழ்வை கொடுக்க ஆண்டவர் இயேசுவால மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ தத்துவ ஞானிகள் இருக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ தத்துவ ஆமென் மேதைகள் இருக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ அறிவாளிகள் இருக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ ஜாம்பவான்கள் இருக்கிறார்கள். ஒருத்தனால கூட ஒரு மனுஷனை பாவத்தில் இருந்து வெளியே கொண்டு வர முடியுமா? சொல்லுங்க. என்ன ஆமாவா இல்லையா? தேர்தல் பிரச்சாரம், டிவி தருவோம், மிக்சி தருவோம், கிரைண்டர் தருவோம், இனிமே 100 யூனிட் இல்ல, இனி உங்களுக்கு 200 யூனிட் தருவோம், இலவசமாய் அதை தருவோம், இதை தருவோம். எந்த ஒரு அரசியல் தலைவனாவது நான் ஜெயிச்சா உன்னை பாவத்தில் இருந்து காப்பாத்துவேன்னு சொல்ல முடிஞ்சுச்சா? சொல்லுங்க தம்பி, முடிஞ்சா? ஏன்? அவன் வாழ்வதும் எதற்குள்ள? அவன் வாழ்வதும் பாவத்துக்குள்ள. அவனே வெளியே வருவதற்கு இயேசுதான் தேவை.
அவன் எப்படி நம்மளை வெளியே கொண்டு வர முடியும்? பாவத்தில் இருந்து ஒரு மனுஷனை வெளியே கொண்டு வருவதற்கு இந்த உலகத்தில் எந்த மனுஷனாலையும் எந்த ராஜ்யத்தாலையும் எந்த ராஜாங்கத்தாலையும் முடியாது. ஆனால் நான் பிரசங்கிக்கிற என் பெருமான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் ஒரு மனுஷனை பாவத்தில் இருந்து வெளியே கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட தெய்வத்தை கைதட்டி கர்த்தரை மையப்படுத்த மேன்னு பார்க்காத. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு தத்துவ ஞானி கூட மனுஷனை பாவத்திலிருந்து நான் விடுவிப்பேன் என்று சொன்னது கிடையாது. ஒரு அறிவாளி கூட நான் பாவத்தில் இருந்து ஜனத்தை விடுவிப்பேன் என்று சொன்னது கிடையாது. ஒரு நாட்டை ஆளுகிற ஒரு தேசாதிபதி கூட நான் ஜனத்தை பாவத்திலிருந்து காப்பாற்றுவேன் என்று சொன்னது கிடையாது. மனுஷர்கள் மனிதனிடத்தில் இருந்து மனிதனை மனிதன் காப்பாற்றலாம், ஆனால் பாவத்தில் இருந்து மனுஷனை காப்பாற்ற ஆண்டவர் இயேசுவால மட்டும்தான் முடியும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மனுஷனால் நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கலாம். நல்லா கவனிக்கணும். ஒரு மனுஷனால் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கலாம், ஒரு மனுஷனால் நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கலாம். ஆனால் பாவத்தில் இருந்து ஒரு மனுஷனுக்கு விடுதலையை வாங்கி கொடுத்தவர் நான் ஆராதிக்கிற நான் அறிவிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். அதற்கு இந்து குடும்பத்திலே, பிராமண குடும்பத்திலே, தர்மகத்தா குடும்பத்திலே 12வது பிள்ளையாய் பிறந்த நான் உங்களுக்கு சாட்சியா நிற்கிறேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மனிதனை மீட்பதற்கு பலவிதமான அவதாரங்கள் வந்ததாக உலகத்திலே சொல்லுகிறார்கள். ஆனால் மனிதனை மீட்பதற்கு வந்த ஒரே ஒரு அவதார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர்தான். அவர்தான் அவதார். எத்தனையோ அவதாரங்கள், மனுஷனை விடுவிக்க எத்தனையோ அவதாரங்கள், அத்தனையும் உண்மை அல்ல. ஒரே ஒரு அவதார் ஆண்டவராக இயேசு பாவிகளை மீட்க வந்தார். அவர்தான் சொல்லுகிறார், அவளுடைய பாவத்திற்கு சபை மக்களே நீங்கள் உடன் போனீங்கன்னா வாதையில மாட்டிக்கொள்ளுவீங்க. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய நாமம் மகிமைக்க. அப்ப இன்றைக்கு இந்த இடத்தில் இருக்கிற எத்தனை பேர் பாவத்தின் வல்லமையிலே தாக்கப்பட்டிருக்கிறீங்க? கர்த்தர் வெளியே வரும்படி சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் பாவத்தின் கொடூரத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க? பாவத்தின் கொடூரம் மனிதனை நிர்பந்தமான நிலைமைக்கு, நியாய தீர்ப்புக்கு, நரகத்திற்கு அவனை தள்ளிக்கொண்டு போகிறது. அதனால் தான் இயேசு சொல்லுகிறார், உடனடியாக வெளியே வாருங்கள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைய முழு உலகமும் துஷ்டனுடைய கையிலே ஆமென் கிடக்கிறது. இன்றைக்கு முழு உலகமும் பொல்லாங்கானால் பிடிபட்டிருக்கிறது. இன்றைக்கு முழு உலகமும் சாத்தானால் கட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு முழு உலகமும் அந்நிய சக்தியினால் கட்டப்பட்டு இருக்கிறது. ஆமென். இன்றைக்கு பாவத்தின் வல்லமையானது வயது வித்தியாசம் தெரியாது, வயது வரம்பு தெரியாமல் பாவம் தாக்குகிறது. அப்பா பிள்ளை தெரியாமல் பாவம் தாக்குகிறது. மகன் தாய் தெரியாமல் பாவம் தாக்குகிறது. அண்ணா தங்கச்சி தெரியாமல் பாவம் தன் வேலையை காட்டுகிறது. அதனால் தான் இயேசு சொல்லுகிறார், சபையே, என் ஜனங்களே, உடனடியாக பாவத்தை விட்டு வெளியே வா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இது கடைசி காலம். இந்த கடைசி காலங்களிலே தேவன் இப்படிப்பட்ட கூட்டங்களை நமக்கு தந்திருக்கிற நோக்கம், ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினால் வெளியே வர வேண்டும். இந்த புத்தளம் ஐபிசி சபைகளை, இந்த வளாகத்தில் வெளியே வா வெளியே வான்னு கர்த்தர் பேசுகிறார் என்று சொன்னால், ஆமென், ஸ்தோத்திரம், அநேகரை கர்த்தர் தப்புவிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதமானது 2 விதத்திலே பாவத்தை சுட்டி காட்டுகிறது. ஒன்று மரணத்துக்கு ஏதுவான பாவம். ஆமென். 2 மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவம்.
நிறைய ஆதாரங்கள் உண்டு, வசனத்திலே நேரம் இல்லை. நான் இப்பொழுது மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்றால் என்ன, பாவத்தை விட்டு வெளியே வா என்று சொன்னாரே, எந்த பாவத்தை விட்டு வெளியே வா என்று சொல்லுகிறார்? மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் நீ ஜெபித்தால் மன்னிக்கப்படும். ஆனால் மரணத்துக்கு ஏதுவான பாவம் நீ தலைகீழாய் நின்றாலும் தலையால தண்ணி குடிச்சாலும் அது மன்னிக்கப்படாது. சோதராம் சோதராம் மாமன், என் ஜனங்கள், அதை கவனமா கேட்கணும். என் ஜனங்கள், வெளியில் அல்ல, என் ஜனங்கள். மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்றால் என்ன? ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 29 வசனத்தில் இருந்து ஒரு சில வசனங்களை தேவநாம மகிமைக்காக நாம் வாசிக்க கேட்போம். நல்லா கவனிக்கணும். மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்றால் என்ன? வேதம் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும், பைபிள் வசனம் மைக்கை கொஞ்சம் வால்யூம் வைப்பா, குரோதத்தினாலும், வெரி குட், நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய், புறங்கூறுகிறவர்களுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பகைஞருமாய், துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தை உள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், எத்தனை தடவை சுபாவ அன்பில்லாதவர்களுமாய், இந்த கூட்டத்திலேயே உட்கார்ந்து இருக்கு, இணங்காதவர்களுமாய், இங்கேயும் இருக்கு, இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பு, தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பு அவர்கள் சொல்லுங்க, சத்தமா கையை வைத்து எல்லாரும் சொல்லுங்க. பிரதர், மரணத்துக்கு ஏதுவான பாவம். ஸ்தோத்திரம். அதனாலதான் கர்த்தருடைய சத்தம் வருகிறது, பாவத்துக்கு உடன்படாமல் வெளியே வா. மரணத்துக்கு ஏதுவான பாவம் பட்டியலிடுதையா கிறிஸ்தவனே, பைபிள் வைத்திருக்கிற கிறிஸ்தவனே, கிறிஸ்துவை அறியாத ஜனமே, நீ எந்த மார்க்கமாய் இருக்கலாம், ஆனால் உனக்கும் இதே வசனம் தான், கிறிஸ்தவனுக்கும் இதே வசனம் தான். கிறிஸ்துவை அறியாதவனுக்கு ஒரு பைபிள், கிறிஸ்தவனுக்கு ஒரு பைபிள் அல்ல. சாவு சாவு சாவு, சாவுக்கு ஏதுவான பாவம் பைபிள் கோடிட்டு காண்பிக்கிறது. அநியாயம் 23 பாவம், சாவுக்கு ஏதுவான பாவம். அநியாயம் நம்பர் 1, மரணத்துக்கு ஏதுவான பாவம். எவ்வளவு அநியாயம், எவ்வளவு அநியாயம். ஏன் நீங்க நீங்க உங்க பின்னால இருக்க அந்த ரோட்டை கொஞ்சம் பாருங்களேன், அந்த ரோட்டை பாருங்களேன், இவ்வளவுதான் இருக்கு ரோடு. உங்க ஊர்ல எங்க போனாலும் நிறைய பாஸ்டர்ஸ் மாருதி 800 கார் தான் இங்க வச்சிருக்காங்க. ஒரு நல்ல பணக்கார பாஸ்டர், அவருக்கு இருக்கிற பணத்திற்கு ஆடி வாங்கலாம், பென்ஸ் வாங்கலாம், ஸ்கோடா வாங்கலாம். ஆனா அவர் என்ன கார் வச்சிருக்காரு? மாருதி 800. அப்ப நான் கேட்டேன், ஐயா என்னையா இடுப்பு கிடுப்புலாம் வலிக்குது, இவ்வளவு தூரம் கடாறு முடார்னு போறீங்களே, ஒரு நல்ல கார் இல்லையா? இந்த குட்டி கார் சின்ன பிள்ளை விளையாடுற மாதிரி மாறு. ஐயா, எங்க ஊர்ல பெரிய கார் வாங்கினா சந்தில கொண்டு போக முடியாது. ஏன்னா இவனும் காம்பவுண்ட் இழுத்துட்டான், அவனும் காம்பவுண்ட் இழுத்துட்டான், வண்டி போறதுக்கு என்ன இல்லை சொல்லுங்க. பைபிள் சொல்லுது, நீ காம்பவுண்ட் போடும்போது உன் இடத்தை ஒரு அடிய அந்நியனுக்கு விட்டுட்டு காம்பவுண்ட் போட சொல்லுது. ஆனா நம்ம விசுவாசி அவனுக்கு இருக்கிற ஒரு அடியை இழுத்து பிடிச்சி தான் போடுறானே தவிர அநியாயம் என்ன விடுறது இல்லையே. அநியாயம், அடுத்தவனை ஏமாற்றுவது, அடுத்தவன் எல்லையில அடுத்தவன் இடத்துல என்னுடைய எல்லைக்கல்லை போடுவது அநியாயம். பாவத்திற்கு மரணத்திற்கு ஏதுவான பாவம் அநியாயம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. ஆரம்பத்தில் எல்லாம் அநியாயமா கேட்கிறானுங்க, வாயை திறந்து எத்தனை பவுன் போடுவேன் என்ன கேட்கிறான்? அநியாயமா எத்தனை பவுன்
போடுவேன். ஆண்டவர் கிருபையினால் எனக்கு 2 ஆண் பிள்ளைய தந்தார். ஒருவேளை எனக்கு பெண் பிள்ளைய தந்து எவனாச்சும் என் வீட்டில் வந்து உன் பிள்ளைக்கு என்ன போடுவேன்னு கேட்டா, வா தேஞ்சி போன செருப்பும் பழைய விளக்கமாத்துல 2 போடுறேன் வாங்கிட்டு போடாம. அநியாயமா கேட்கிறான். கையில பைபிள் வச்சிருக்கவன் கேட்கிறான். சபையில வந்து பிரிவிரிவிருன்னு அந்நிய பாஷை பேச்சு குதிக்கிறான். அங்க போய் கேட்கிறான், என்ன போடுவ, எத்தனை பவுன் போடுவ? அநியாயமா வாயை திறந்து கேட்கிறாயா? பவுன் விற்கிற விலைக்கு. அதுவும் உங்க ஊர்ல ஒருத்தர் பாண்டிச்சேரியில கேட்டாரு, பாஸ்டர் அடிக்கடி கன்னியாகுமரிக்கு போறீங்களே, ஆமேன், எல்லாரும் எப்படி பார்க்குறீங்கன்னா அப்போ நேற்று விட்ட சாட்சி தொடர்ற மாதிரி இல்லை போல இருக்கு. என்னங்க சாட்சி கேட்டு சத்தியத்தை கேட்போம். அல்லேலூயா. வர்றேன். பாண்டிச்சேரியில் ஒருத்தர் கேட்டாரு, ஆமேன், ஒரு பாஸ் கேட்டாரு, அடிக்கடி கன்னியாகுமரிக்கு போறீங்க, என் பையனுக்கு கன்னியாகுமரியில் பொண்ணெடுக்கணும். எங்க பொண்ணெடுக்கணும்? பாஸ்டருடைய ஆசை, எனக்கு கன்னியாகுமரியில் எங்க பையனுக்கு பொண்ணெடுக்கணும், ஏதாவது நல்ல பொண்ணு இருந்தாச்சு. அப்போ நான் கேட்டேன், செஞ்சி, திருவண்ணாமலை, சேத்துப்பட்டு, ஆரணி, ஊத்தங்கரை, ஆத்தங்கரை, திருவண்ணாமலை இந்த பக்கமெல்லாம் பொண்ணு இல்லையா? விழுப்புரம் பக்கமெல்லாம் இல்லையா? அது என்ன கன்னியாகுமரி? இல்லை, கன்னியாகுமரியில் தான் கிலோவில் போடுவாங்களாம். கன்னியாகுமரியில் என்னத்தில் போடுவாங்களா? ஆமாம், 100 பவுன் 150 பவுன் இப்படி கிலோவில் போடுவாங்களாம் அப்படின்னு. அது கிலோவிலையும் போடும் கிலோ கணக்கில் தின்னும். சம்மதமானு கேட்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை அநியாயமா கேட்கிறான். அநியாய மரணத்துக்கு ஏதுவான பாவம். நேரம் இல்ல. வேசித்தனம் மரணத்துக்கு ஏதுவான பாவம். வர்றேன் ஒன்னொன்னா பின்னால. துரோகம் மரணத்துக்கு ஏதுவான பாவம். நம்பர் 4 பொருளாசை மரணத்துக்கு ஏதுவான பாவம். குரோதம், பொறாமை, கொலை, வாக்குவாதம், வஞ்சகம், வன்மம், புறங்கூறுதல், அவதூறு பண்ணுதல், தேவ பகஞ்சன் வசனத்தை பாருங்க, துரோகிதம் பண்ணுதல், அகந்தை, வீம்பு செய்தல், பொல்லாதவைகளை யோசிப்பது, பெற்றோருக்கு, இங்க பாருங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படியலனா கூட அது செத்து போயிடும். சோதரம் என்ன சோத்திரம் வரமாட்டேங்குது? பெற்றோருக்கு கீழ்ப்படியாதது மரணத்துக்கு ஏதுவான பாவம். உணர்வில்லாதது. எத்தனை பாட்டை பாடினாலும், எத்தனை பிரசங்கம் பண்ணாலும், எத்தனை கன்வென்ஷன் கூட்டத்தில் யார் தேவ தூதனே வந்து கத்துனா கூட என்ன வராது? என்னது? யாருக்கு தெரியுமா உணர்வு இருக்காது? கோமாவுக்கு போனவனுக்கு என்ன இருக்காது? கோமாவில் இருக்கிறவனுக்கு உணர்வே வராது. பேரு தோமா. அவன் அடிக்கடி எங்க போயிடுறான்? கோமாவுக்கு போறதுனால உணர்வே வராது. என்ன கத்துங்க, என்ன வசனத்தை சொல்லுங்க, செவிடங்காதுல சங்குதுற மாதிரி இப்படி ஏறும். எப்படி வந்தானோ அப்படியே போவான், எதை செய்தானோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்பான். உணர்வு இல்லாதது மரணத்துக்கு ஏதுவான பாவம். அடுத்து உடன்படிக்கையை மீறுவது மரணத்துக்கு ஏதுவான பாவம். அன்பில்லாதது மரணத்துக்கு ஏதுவான பாவம். இரக்கம் இல்ல, இணக்கம் இல்ல. இப்படிப்பட்ட பாவத்தின் லிஸ்ட பார்த்தா, பாருங்க, 23 பாவத்தின் லிஸ்ட பார்த்தா இந்த இடத்தில் இருக்கிற எல்லாரும் அடி வாங்கணும். சோதரம், நான் இப்ப சொன்ன இந்த 23 லிஸ்ட்ல எதுவுமே எனக்கு இல்லைன்னு ஒரு ஆள் தைரியமா எந்திரிச்சு நிக்க முடியுமா? ஏதாவது ஒண்ணுல அடி வாங்கிட்டு தான் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த லிஸ்ட்ல ஸ்தாபனம் அடி வாங்கும். இந்த லிஸ்ட்ல ஸ்தாபன தலைவர்கள் அடி வாங்குவாங்க. இந்த லிஸ்ட்ல பாஸ்டர்ஸ் அடி வாங்குவாங்க. இந்த லிஸ்ட்ல பாஸ்டர் மனைவிகள் அடி வாங்குவாங்க. இந்த லிஸ்ட்ல பாஸ்டருடைய பிள்ளைங்க அடி வாங்குவாங்க. இந்த லிஸ்ட்ல அசிஸ்டன்ட் ஊழியன் அடி வாங்கணும். இந்த லிஸ்ட்ல பழைய விசுவாசி, புதிய விசுவாசி இந்த லிஸ்ட்ல அடி வாங்கிதான் ஆகணும். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், இனி காலம் செல்லாது, அவருடைய பாவத்துக்கு உடன் போகாமல் உடனடியாக இந்த லிஸ்டை விட்டு வெளியே வா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு லிஸ்ட் பாஸ்டர் போட்டு கொடுத்துருக்கா, சொல்லுங்க, இந்த லிஸ்டை விட்டு வெளியே வா. இன்னைக்கு கர்த்தர் ஒரு லிஸ்டை உன் கையில கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இது மரணத்துக்கு ஏதுவான லிஸ்டை பார்க்கும் போது சபைக்குள்ள உள்ளவனும் தப்ப முடியாது, சபைக்கு வெளியில உள்ளவர்களும் தப்ப முடியாது. அந்த அடி விழுவதற்கு முன்பதாக கர்த்தர் எச்சரிக்கிறார், அவள் பாவத்துக்கு உடன் போகாமல் உடனடியாக வெளியே வா.
கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துக பார்க்கலாம். அல்லேலூயா. இச்சையானது பாவத்தை கர்ப்பம் தரிக்கிறது. இச்சை கர்ப்பம் தரித்து அது பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் பூர்ணமடைகிறது, அது மரணத்தை சந்திக்கிறது. அதான் அந்த லிஸ்டினுடைய அஸ்திபாரம். நல்லா கவனிங்க. இச்சை கர்ப்பம் தரிக்கிறது. ஆமென். பாவம் அது பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் பூர்ணமடைகிறது. அது பூர்ணமடையும் போது அது மரணத்தை உண்டாக்குகிறது. அதுதான் வேதத்தினுடைய நியமனம். அல்லேலூயா. ஆனபடியினால் ஒன்று, பாவமானது மறைவாக உள்ளே வரும். 2, பாவமானது மறைவான குற்றங்களை உருவெடுக்கும். 3, நீ துணிகரமான பாவியாய் மாறுவாய். 4, நான்காவது, நீ சபையிலும் சங்கத்திலும் நிற்க முடியாத பாதகனாய் மாறிவிடுவாய். அந்த நிலைமை வரக்கூடாது என்று சொல்லிதான் ஆண்டவர் எச்சரிக்கிறார். அவள் பாவத்துக்கு உடன் போகாமல் இயேசுவின் நாமத்தில் வெளியே வா. கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமையை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு சபைக்கு வெளியில இருக்கக்கூடிய ஜனங்களுடைய பாவத்தை குறித்து நாம் அதிகமாய் சிந்திக்க தேவையில்லை. காரணம், உலகம் முழுக்க பாவத்திலே இன்றைக்கு மூழ்கி கிடக்கிறது. ஆனால் இந்த செய்தி என் ஜனங்கள் விசுவாசிகளுடைய பாவங்கள் என்று பைபிள்ல சில சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த இடத்திலே வந்திருக்கிற ஆமென் தேவ ஜனமே, கர்த்தருடைய சத்தம், நீ பாவங்களுக்கு உடன் போக கூடாது, அவைகளை விட்டு வெளியே வா என்று கர்த்தர் மறுபடி எச்சரிக்கிறார். பாவம் செய்வது ஒரு பகுதி, பாவத்துக்கு உடன் போவது அடுத்த இன்னொரு பகுதி. அதுல ரொம்ப தெளிவா நம்ம இருக்கணும். இன்றைக்கு ஆமென் கிறிஸ்தவம் பாவம் செய்யாவிட்டாலும் பாவத்துக்கு கை கொடுக்கிறது. இன்றைய கிறிஸ்தவம் பாவம் செய்யாவிட்டாலும் பாவத்துக்கு ஒத்து போகிறது. இன்றைய கிறிஸ்தவம் பாவம் செய்யாவிட்டாலும் பாவத்துக்கு உடன்படுகிறது. பாவம் செய்யாவிட்டாலும் பாவத்தினுடைய சாடையிலே, கண் சாடையிலே, பாவத்தின் மயக்கத்திலே சாயம் பூற்றப்பட்ட ஒரு பெந்தகோஸ்தையை இன்றைக்கு கடைசி காலத்திலே பார்க்கலாம். பாவத்தின் சாயம் அடிக்கப்பட்ட பெந்தகோஸ்தையை கடைசி காலத்திலே பார்க்கலாம். அதனால்தான் என் ஜனங்களே, இனி காலம் செல்லாது, வருகைக்கான அடையாளம் நடக்குது, அடைய வருகை நெருங்குகிறது, உடனடியாக வெளியே வா என்று கர்த்தர் ஆமென் சபையை பார்த்து எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கையை உயர்த்தி சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. ரைட். அப்ப முதலாவது, பாவத்துக்கு உடன்படாதே. அது என்ன பாவம்? மரணத்துக்கு ஏதுவான பாவம். அடுத்தது, அதை முதலாவது சத்தியத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை தேவ ஜனத்தினுடைய அந்த பாவத்தில் ஒன்றை நான் காண்பித்து கொடுத்து நேற்று விட்ட சாட்சியை நேரத்துக்கு ஏற்ப தொடர விரும்புகிறேன். விசுவாசிகளுடைய பாவம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருடல, கொள்ளையடிக்கல, அடுத்தவன் சொத்து ஆட்டையே போடல, விபச்சார வேசித்தனம் பண்ணல, குடிச்சிட்டு ஸ்தோத்திரம் மது போதையில மயங்கி கிடக்கல. ஆனால் விசுவாசிகளுடைய பாவம். ஆனால் உலகத்தை பார்த்து சொல்லல, என் ஜனங்கள் என்று சொன்னாரு. அவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள்? ஏன் அவர் என் ஜனங்கள் என்று உச்சரிக்க வேண்டும்? முதலாவது வாசிங்க, உபாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 21வது வசனம். முதலாவது விசுவாசியுடைய குற்றம் என்ன? உபாகமம் 23:21. சீக்கிரமாக. தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார், அது உனக்கு பாவமாகும். உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ பொருத்தனை செய்திருந்தால் அதை செலுத்தாமல் போகாதே. பொருத்தனையை நிறைவேற்றாதது அது உனக்கு பாவமாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை பொருத்தனை செய்துவிட்டு அதை செலுத்தாமல் போவது, அது அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் அது பாவம் என்று பைபிள் சொல்லுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நிபந்தனைகளுக்கு, பொருத்தனை என்பது நிபந்தனை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, பிரதர்ஸ் நல்லா கவனிக்கணும், நல்ல ஒரு குடும்பத்துக்கு தேவையான சத்தியம், நிபந்தனைக்கு உட்படுத்தப்பட்ட வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. நாங்கள்
33 தெய்வத்தை தர்மகர்த்தாவாய் வாழ்ந்தபோது 33 தேவர்களை வழிபட்டு வழங்கினோம். ஆனால் ரிக்வேதத்தை கற்றோம், சாமவேதத்தை கற்றோம், யசுர் வேதத்தை கற்றோம், அதர்வன வேதத்தை கற்றோம். ஆனால் ரிக்வேதம் நிபந்தனைக்கு உட்படுத்தப்பட்டதல்ல, சாம வேதம் நிபந்தனைக்கு உட்படுத்தப்பட்டதல்ல, அதர்வன வேதம் யசுர் வேதம் நிபந்தனைக்கு உட்படுத்தப்பட்டதல்ல. ஆனால் நம்முடைய கையில் இருக்கிற இந்த வேத புஸ்தகமே நிபந்தனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு கிறிஸ்தவ மார்க்கம் இது. அல்லேலூயா. எப்படி வேணாலும் வா, எப்படி வேணாலும் உடுத்து, எப்படி வேணாலும் போ, எதை வேணாலும் பாரு, எதை வேணாலும் தின்னு, எதை வேணாலும் குடி. ஆமென். அப்படி அல்ல, இது நிபந்தனைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பரிசுத்தமான மார்க்கம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அறிவுள்ள அப்பா நிபந்தனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட இந்த மார்க்கத்தில் உனக்கு அறிவு இருக்கும்னா, சோறு மட்டும், துணி மட்டும், பைக் மட்டும், கார் மட்டும், செல்போன் மட்டும் வாங்கி கொடுக்கிற அறிவுள்ள அப்பா அதை எவன் வேணாலும் வாங்கி கொடுப்பான். நீ நல்ல யோக்கியமான ஒரு தகப்பனா இருந்தா உன் பிள்ளையை நிபந்தனைக்கு உட்படுத்தப்பட்ட அந்த மார்க்கத்துக்கு கொண்டு வா. புரியலையே, நான் என்ன செய்ய? இது எப்படி வேண்டுமென்றாலும் வாழுவதற்கான மார்க்கம் அல்ல, நிபந்தனைக்கு உட்படுத்தப்பட்டு வாழ வேண்டும். நான் இஷ்டத்துக்கு வந்து பேசிட்டு நான் பாட்டுக்கு நாளைக்கு இரவு பஸ் ஏறி போகலாம் இல்ல. எனக்கண்டு கர்த்தர் சில நிபந்தனையை கொடுத்திருக்கிறார். அந்த நிபந்தனைக்கு உட்படுத்தப்பட்டு தான் நான் சத்தியத்தை நேற்றும் இன்றைக்கும் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைய செய்தியினுடைய நிபந்தனை, பாவத்துக்கு உடன்படாமல் பாவத்தை விட்டு வெளியே வா. அதுதான் நிபந்தனை. அல்லேலூயா. நீங்க டாக்டர்ட்ட மருத்துவமனைக்கு போனா உங்களுடைய வியாதிக்கு சில நிபந்தனைகள் கொடுக்கப்படும். வறுத்ததை தின்னாத, ஒயிட் சுகர் எடுக்காத, கொடுக்கப்படுதா? என்ன? எண்ணெயில போட்டதை தின்னாத. டாக்டர் சில நிபந்தனையை கொடுக்கிறார். டாக்டர் கொடுக்கிற நிபந்தனையை கேட்காமல் போனால் டாக்டர் சாவாரா, பேஷண்ட் சாகுமா? ஓ வரல, பதில் வரல, பதில் வரல. அம்மா இங்க வரல தம்பி. டாக்டர் கொடுக்கிற நிபந்தனைக்கு நான் கீழ்ப்படியாவிட்டால் டாக்டருக்கு நஷ்டமா, பேஷண்ட்டுக்கு நஷ்டமா? அதே மாதிரிதான் இந்த மார்க்கத்துக்கென்று சில சட்டம் இருக்கிறது, சில திட்டம் இருக்கிறது, சில நிபந்தனை இருக்கிறது. இந்த நிபந்தனைக்கு நான் கீழ்ப்படியாவிட்டால் அவருக்கு நஷ்டம் இல்லை, எனக்கு தான் நஷ்டம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கு என்று ஒருவன் அறிந்து கொள்ளுவானால் அவன் கட்டாயம் இன்றைய நிபந்தனை, பாவத்துக்கு உடன் போகாத, பாவத்தை விட்டு வெளியே வா. பொருத்தனை என்பது நிபந்தனைக்கு உட்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் யாருமே நிரந்தரமாய் வாழ முடியாது. நாம் இந்த உலகத்துக்கு எப்படி அனுப்பப்பட்டோமோ அதே மாதிரி இந்த உலகத்திலிருந்து திரும்ப நாம் அனுப்பப்பட போகிறோம். எங்கிருந்து வந்தோமோ அங்கேயே திரும்ப நாம் செல்ல போகிறோம். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? நாம் எங்கிருந்து இந்த பூமிக்கு வந்தோமோ ஒரு நாள் கட்டாயம் அங்கே நாம் திரும்பி சென்று ஆக வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பொருத்தனைக்கு உட்படுத்தப்பட்ட வாழ்க்கையாய் இருக்கிறதா? உங்க கண்ணுக்கு ஒரு பொருத்தனை, உங்க சிந்தைக்கு ஒரு பொருத்தனை, உங்க இருதயத்துக்கு ஒரு பொருத்தனை, உங்க உதடுகளுக்கு ஒரு பொருத்தனை, உன்னுடைய ஐம்புலன்களுக்கு, இருதயத்திற்கு ஒரு பொருத்தனை. உன் ஜீவியம் பொருத்தனைக்கு உட்படுத்தப்பட்ட வாழ்க்கையாய் வாழ வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கை நிபந்தனைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் தெய்வம் சொல்லுகிற மிகப்பெரிய நிபந்தனை என்ன தெரியுமா? நீ பாவம் செய்யாதே. அல்லேலூயா. அப்படி பாவம் செய்திருப்பாய் ஆனால் அந்த பாவத்தை விட்டு இன்றைக்கு என்ன செய்? வெளியே சொல்லுங்க, வெளியே வா. அல்லேலூயா. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக பாவத்தை விட்டு, சாபத்தை விட்டு,
அந்த உலக வாழ்க்கையை விட்டு இந்த தர்மகத்தா குடும்பத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம் பக்கமாக அவர் வெளியே வரும்படி எங்களுக்கு அழைப்பு கொடுத்தார். ஆமென். பல அழைப்புகள் வந்தது. அந்த அழைப்புகளுக்கு கீழ்ப்படித்தோம். கர்த்தர் இன்றைக்கு எங்களை மிருகமாய் வாழ்ந்த எங்களை மனிதனாக மாற்றி மனுஷனாய் வாழ்ந்த எங்களை இன்றைக்கு இந்த தெய்வம் புனிதனாக மாற்றி கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, நீ பாவத்தை விட்டு, சாபத்தை விட்டு, அசுத்தத்தை விட்டு, மரணத்துக்கு ஏதுவான ஒரு லிஸ்டை கொடுத்தேனே, அந்த லிஸ்டை விட்டு நீ வெளியே வருவாய். ஆனால் மிருகமாய் இருக்கிற வாழ்க்கையை மனிதனாக மாற்றுகிறவர் இயேசு. மனிதனாய் மாற்றப்பட்டவனை புனிதனாய் மாற்றுகிறவர் இயேசு. புனிதனாய் மாற்றப்பட்டவனை வருகையிலே எடுத்துக் கொள்ளுகிறவர் ஆண்டவராகிய இயேசு ஒருவர்தான். கைகளை தொட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை சாப்பாடு தட்டுல, எத்தனை தட்டுல அம்மா சாப்பாடு போட்டாங்க சொல்லுங்க? எத்தனை தட்டுல? 14 தட்டு. இப்பதான் கழுத்தெல்லாம் மேல வருது. அப்பாட, இவ்வளவு நேரம் ஆமை மாதிரி ஓட்டுக்குள்ள இருந்தது, இப்ப வெளியே வருது. தொடங்குறான். 14 தட்டுல விஷங்கலந்த சாப்பாடு, நமச்சிவாயம், நிர்வாண பைத்தியம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சோத்தை தின்னு 14 பேர் சாக போறோம். நாங்க செத்தா எங்களை தூக்கி அடக்கம் பண்ண எங்க குடும்பத்தில் ஒரு நாதி இல்லை. 14 தட்டுல விஷம் இருப்பது அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும், அப்பாவுக்கு தெரியாது. 12 பிள்ளைகள் எங்களுக்கு தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த சாப்பாடு சாப்பிட போறோம். விஷம் கலந்த சாப்பாட்டை தட்டில போட்டு அந்த சாப்பாட்டை எடுத்து நாங்கள் சாப்பிடுவதற்கு 2-3 நிமிஷத்துக்கு முன்பதாக ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து முதலாய் இந்த தர்மகத்தா குடும்பத்தை தேடி, எங்கள் வீட்டை தேடி இயேசு வருகிறார். ஐயோ ஆண்டவரே, 10 பேருக்கு தானே விசுவாசம் வருது, மீதி எல்லாம் ஆட்ட விழுங்கின மலைப்பாம்பு மாதிரி இல்ல இருக்கு. ஆண்டவரே, கையை தட்டி கத்தரை துதி தட்டுங்க, நல்லா தட்டி கத்தருக்கு மகிமை. 14 உயிரை காப்பாற்ற இயேசு வருகிறார். இயேசுவை வருத்தோம், பைபிளை வருத்தோம், கிறிஸ்தவ மார்க்கத்தை எதிர்த்தோம். எங்க கோலம், எங்க கோத்திரம், என்ன கோத்திரமோ என்ன ஆத்திரமோ அதுதான் பெருசு என்று நினைத்தோம். இப்ப இந்த பிராமணன் வீட்டு வாசலை தேடி இயேசு வருகிறார். எப்படி வருகிறார் இயேசு? நீங்க நினைக்கிறீங்க, நிறைய பேர் இப்ப கற்பனை பண்றீங்க, நான் ஓரளவு ஜூகிக்கிறேன், அதுக்குன்னு நான் தீர்க்கதரிசி மாதிரி நான் உங்க உள்ள பூந்து கண்டுபிடிக்கல. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இயேசு இந்த தர்மகத்தா வீட்டுக்கு 14 பேரை காப்பாற்ற எப்படி போயிருப்பார்? வெள்ளை அங்கி அடித்தவராய், தலைமுடி வளர்த்தவராய், சுரு தலையோடு, புறா கண்களோடு, ரோஸ் கலர் முகத்தோடு, ஆமென், இப்படி தானே வந்திருப்பார் நினைக்கிறீங்க? இதுதான் நம்ம வெளிப்பாடு. அப்படி அல்ல. அவர் அங்கியோட வாராரோ லுங்கியோட வாராரோ அது எனக்கு தெரியாது. கட்டாயம் நீ மனம் திரும்பலன்னா கம்போட கட்டாயம் வருவார், கையில கம்போட கோலோட வருவார். அல்லேலூயா. பாச இயேசு அங்கியோட வந்தாரா லுங்கியோட வந்தாரா கேட்க கூடாது. இயேசு எங்க வீட்டுக்கு வந்தார். எப்படி வந்தார்? இயேசுவை அறியாத, பைபிள் இல்லாத, இயேசுவை தெரியாத ஒரு முஸ்லிம் சகோதரி மூலமாய் ஆண்டவர் இயேசு எங்கள் வீட்டுக்குள்ளே வருகிறார். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. இந்த தர்மகத்தா வீட்டுக்கு, ஆமென் ஸ்தோத்திரம், பிராமண வீட்டுக்கு இயேசு எப்படி ஒரு முஸ்லிம் சகோதரி மூலமாய் வருகிறார்? இந்த பிரசங்கத்தின் நிமித்தமாய் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு ராத்திரி உங்களுடைய வீட்டுக்குள்ளே வருவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். விசுவாசம் இருந்தால் நீ கதவை திறந்து கொடு, அவர் உள்ளே வருவார். ஆனால் உள்ளே இருக்கிற வேண்டாதவைகளை, தேவையில்லாதவைகளை எல்லாம் கர்த்தர் எடுத்து இன்றைக்கு வெளியே வீசட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு முஸ்லிம் சகோதரி பக்கத்து ஊர்ல இருக்கிற எங்க அம்மாவுக்கு ரொம்ப பழக்கம். அந்த முஸ்லிம் சகோதரி வந்து சொல்றா, அக்கா
நமசிவாயம் அண்ணனை காப்பாத்துறதற்கு எத்தனையோ ஊரு கோயில் குளம் நாடெல்லாம் சுத்துனீங்க. நமசிவாயம் அண்ணனை நீ காப்பாத்தணும்னா நான் ஒரு இடம் சொல்றேன், அந்த இடத்துக்கு போனா நமசிவாயம் அண்ணன் பைத்தியம் குணமாகும். சொன்னது யாரு? இயேசுவை தெரியாத, இயேசுவை அறியாத, ரட்சிப்பு இல்லாத, அந்நிய பாஷை இல்லாத அந்த அம்மா சேரையும் உடைக்கல, பாயையும் கிழிக்கல, ஆவியில் நிரம்பல, தொட்டியில முங்கல, ஞானசான் எடுக்கல, அபிஷேகம் இல்லை, இயேசு ரத்தம் இல்லை, இயேசு மாம்சம் இல்லை. அந்த அம்மாவுக்கு பிரசங்கம் பண்ண இந்த மாதிரி பாஸ்டர்ஸ் கிடையாது. ஆனா அந்த அம்மா எங்க வீட்டுக்கு யாரை கொண்டாந்தா? இயேசுவை. நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சேரை உடைச்சி பாயை கிழிச்சு குதிச்சு துள்ளி விழுந்து புரண்டு உருண்டு ஆவியின் வெளிப்பாடுகளை பெற்று 3ஆம் வானத்துக்கு வரைக்கும் போயிட்டு வந்து இல்லையா, இந்த மாதிரி வருஷம் வருஷம் கன்வென்ஷன் சாப்பாடு. ஆமே ஸ்தோத்திரம். ஆமா, நேத்து அப்பம்னா இன்னைக்கு இட்லி, இன்னைக்கு இட்லினா நாளைக்கு என்னமோ தெரியல. எல்லாத்தையும் வாங்கி தின்னு எத்தனை வீட்டுக்கு இயேசுவை கொண்டு போயிருக்கோம்? இயேசுவை அறியாத ஒரு முஸ்லிம் அம்மா எங்க வீட்டுக்கு இயேசுவை கொண்டாந்ததனால் 14 உயிர் காக்கப்பட்டு, அந்த 14வது எங்க அம்மா வயிற்றில பிறந்த 12வது பிள்ளையாகிய என்ன கர்த்தர் ஊழியக்காரனாய் அபிஷேகம் பண்ணி இன்றைக்கு தேசத்துக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார் என்றால் ஒன்று ஆண்டவர், 2வது எங்கள் வீட்டுக்கு இயேசுவை கொண்டு வந்த அந்த முஸ்லிம் தாய் தான் காரணம். நீங்க எத்தனை வீட்டுக்கு இயேசுவை கொண்டு போயிருக்கீங்க? கொண்டு போனது உண்டா? அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், அக்கா நான் ஒரு இடம் சொல்றேன், அந்த இடத்திற்கு நமசிவாய மன்னனை கொண்டு போ. சாக போற கடைசி நேரத்தில் விஷம் கலந்த சாப்பாட்டை சாக போற நேரத்தில் சாப்பிடுவதற்கு முன்பதாக ஒரு நல்ல செய்தி வருது. உடனே அம்மா சொன்னாங்க, எல்லாம் சாப்பிடாத சாப்பாட்டை தட்டு, இந்த சாப்பாட்டுல விஷம் இருக்கு. கடைசி நேரத்தில் ஒரு செய்தி வருகிறது. அப்படியானால் கடைசி நேரத்தில் வருகிற இந்த செய்தி ஒரு நற்செய்தியா தான் இருக்கும். இந்த செய்தியின் மூலமாய் நமக்கு ஒரு விடுதலை உண்டு. இதோ கடைசி காலத்தில் இந்த புத்தளம் பட்டணத்துக்கு நேராக ஒரு கடைசி எச்சரிப்பு வருகிறது. பாவத்தை விட்டு வெளியே வா. அல்லேலூயா. எங்க அம்மா கேட்டாங்க, எங்க அக்கா நானும் என் கணவனும் நேற்று நாங்க கார்ல போய்கிட்டு இருந்தோம் கடைக்கு, டவுனுக்கு போகும்போது ஒரு பெரிய மைதானம், லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிற திறந்தவெளி மைதானம். அந்த மைதானத்தில் ரோட்டு ஓரத்தில் மைதானம், நிறைய ஸ்பீக்கர் கட்டி இருக்காங்க. நான் முஸ்லீம், என் கணவன் முஸ்லீம், நாங்க கார்ல போறோம். இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார் என்கிற சத்தம் எங்கள் கார் கண்ணாடியை தாண்டி எங்கள் காதிலே வந்து குத்தினது. சொல்லுங்க, என்ன சத்தம்? சொல்லுங்க, இயேசு ஜீவிக்கிறார். 4 நாட்கள் அந்த மைதானத்தில் ஒரு பெரிய சுவிசேஷ கூட்டம். அந்த கூட்டத்துக்கு என்ன பெயர் தெரியுமா? இயேசு ஜீவிக்கிறார் சுவிசேஷ கூட்டம். வச்சா அந்த மாதிரி கூட்டம் வைக்கணும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். என்ன வர்றதும் உட்கார்றதும் பாடுறதும் பிரசங்கம் கேட்கறதும், ஆப்பத்தில் உப்பு இல்லை, ஆப்பம் கொஞ்சம் வேகலை, இட்லி ஒரு மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்குன்னு குறை பேசிட்டு போக கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இயேசு ஜீவிக்கிறார். அக்கா நாங்க கார்ல போனோம். முதல் நாளே மைதானத்தில் இடம் இல்லை, மக்கள் ரோட்டுக்கு ஏறிட்டாங்க, அவ்வளவு டிராபிக். உடனே என் கணவனை பார்த்து சொன்ன, என்னங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இவ்வளோ பெரிய கிறிஸ்தவ மாநாடுனா, இவ்வளோ மக்கள் ஃபெஸ்ட் டே வந்திருக்காங்கன்னா அங்க ஏதோ ஒரு வல்லமை இருக்கு, அங்க ஏதோ ஒரு சக்தி இருக்கு. நாளைக்கு கடைக்கு போவோம், இன்னைக்கு கார மைதானத்துக்கு விடுங்க, நாம் கூட்டத்தை அட்டெண்ட் பண்ணுவோம். சொன்னது யாரு? முஸ்லிம் அம்மா. மைதானத்துக்கு போனோம் அக்கா, உள்ள இடம் இல்ல. ரோட்டு ஓரத்தில் காரை நிறுத்திட்டு கார் கண்ணாடியை இறக்கிட்டு ஃபெஸ்ட் டே கூட்டத்தை காருக்குள்ள உட்கார்ந்து அட்டெண்ட் பண்ணினோம். அவ்வளவு வெளிச்சம், அவ்வளவு மக்கள். மேடை எங்கேயோ தூரத்தில் இருக்கு. அந்த மேடை ஆமென், அங்க இருந்து நினைச்சு பார்க்க முடியாத நீளம், 2 மாடி. மேல் தளத்தில் ஆராதனை குழுவினர் இசை வாத்தியம், கீழ் மேடையில்
200 பாஸ்டர்ஸ் தேவ ஊழியக்காரன் நிற்கிறார். அக்கா, அந்த கூட்டத்தில் அந்த பாஸ்டர் பிரசங்கித்தார். அவர் முகம் சரியா தெரியல, எங்கேயோ தூரத்தில் ஒரு சின்ன உருவம். ஆனா அங்கங்க திரை வைத்தார்கள், வெண்திரை. அந்த திரையில தான், ஸ்கிரீன்ல தான் அந்த கூட்டத்தை நாணய புருஷனு கார்ல உட்கார்ந்து பார்த்தோம். ஆமென். அந்த கூட்டத்தில் பிரசங்கித்தவர் உலக நாடுகளை அசைத்த இலங்கை தேசத்திலே கொழும்பு பட்டணத்தை சேர்ந்த அருமையான பாஸ்டர் ராஜேந்திரன். அந்த மனுஷனை கொண்டு கர்த்தர் நாடுகளை அசைத்திருக்கிறார். பாஸ்டர் ராஜேந்திரனுடைய கடைசி கூட்டம் சென்னை மெரினா கடற்கரை. என் 2 கண்களால் பார்த்தேன். பாஸ்டர் ராஜேந்திரனை கொண்டு சென்னை மெரினா பீச்சை கர்த்தர் கலக்கினார். சென்னை பட்டணமே பல மணி நேரம் ஸ்தம்பித்து போனது. அந்த அளவுக்கு மக்கள் வெள்ளம். மருத்துவமனையில் கடந்த அத்தனை ஆமென் சீரியஸ் கேஸையும் ஆம்புலன்ஸ் எங்க தெரியுமா போகும்? எமர்ஜென்சிக்கு போற ஆம்புலன்ஸ் எமர்ஜென்சியில கடந்த அத்தனை வியாதிக்காரனை எடுத்துக்கொண்டு ஆமென் மெரினா பீச்சில் கொண்டு கொட்டினார்கள். வந்த அத்தனை பேரையும் கர்த்தர் சுகமாக்கினார். இயேசு ஜீவிக்கிறார் என்பதை மெரினா கடற்கரையில் கர்த்தர் நிரூபித்து காண்பித்தார். கையை உயர்த்தி நல்லையா சொல்லுங்க. எங்களை கர்த்தர் பாரம்பரியத்திலிருந்து, பாவத்திலிருந்து, மந்திரவாதத்திலிருந்து, செய்வனைகளிலிருந்து வெளியே கொண்டு வருகிற கடைசி நேரம் வந்து விட்டது. அல்லேலூயா. அக்கா, அந்த கார்ல இருந்து கூட்டத்தை பார்த்தோம். அவர் பிரசங்கம் முடித்து ஜெபிக்க ஆரம்பித்தார். ஓ, அந்த ஸ்கிரீன்ல பார்த்தோம், நடக்க முடியாத நூற்றுக்கணக்கான முடவர்கள் ஆமென் கடைசி ஜெபத்தில் தங்கள் வீல் சேரை தலைக்கு மேல தூக்கி மைதானத்துக்கு வெளியே அந்த சேரை வீசிட்டு முடவர்கள் மேடையில் வந்து இயேசு ஜீவிக்கிறார் என்று சாட்சி சொன்னார்கள். குருடர்கள் பார்த்தார்கள். முடவன் நடந்தான், செவிடன் கேட்டான். முன்னால 1000 பேர் இருக்கிற அளவுக்கு எம்டி கிரவுண்ட். அதுக்கப்புறம் தான் மக்கள் லட்சம். இந்த 1000 பேர் இருக்கிற எம்டி கிரவுண்டை சுத்தி சங்கிலி போட்டிருந்தாங்க. ஏண்டா முன்னால இவ்வளோ பெரிய எம்டி கிரவுண்ட் பார்த்தா? கடைசி நேரத்தில் அவர் ஜெபிக்கும் போது 1000கணக்கான பிசாசுக்கள் அலறி அந்த அந்த எம்டி கிரவுண்ட்ல எல்லாம் அலக்களித்து விடுதலை ஆக ஆரம்பித்தது. இந்த அற்புதத்தை ஆமென் நான் முஸ்லிம் அந்த ஸ்கிரீன்ல பார்த்தும் போது எனக்கு ஒரு நம்பிக்கை, இந்த இயேசு உண்மையான தெய்வமா இருந்தா இத்தனை பேரை விடுதலை செய்கிற இயேசு ஏன் நம்ம பக்கத்து ஊர்ல இருக்கிற 8 கோயில் தர்மகத்தா நமசிவாயத்தின் பைத்தியத்தை ஏன் இந்த இயேசு சுகமாக்க மாட்டார்? அக்கா, இன்னைக்கு 2ஆம் நாள் கூட்டம் உன் புருஷனை கொண்டு போ, இயேசு சுகமாக்குவார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. விஷம் கலந்த சாப்பாட்டை சாப்பிட்டு சாக போற கடைசி நேரத்திற்கு சாப்பிடுவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக என் தகப்பன் இயேசு அவர் எங்களை தேடி வந்த சம்பவம் அது. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த செய்தி மூலமாய் இந்த பட்டணத்தை தேடி இயேசு வருகிறார். ஒருவேளை தூரத்தில் இருந்து இந்த சத்தத்தை கேட்கலாம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான எதிர்மறையான சூழ்நிலைகளை மாற்றும்படிக்கு ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அழைப்பை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. அக்கா, இன்னைக்கு 2ஆம் நாள் கூட்டம் கொண்டு போ. மொத்தம் 4 நாள் கூட்டம். அந்த அம்மா சொல்லிட்டு போயிட்டா. இப்ப அந்த அம்மா சொல்லும் போது என்னுடைய பிரதர் அண்ணன்மார் யாருக்கிட்ட வந்து எங்களுக்கு பிடிக்கல, வெளியே போ, எங்க அப்பா செத்தாலே சாவாரே தவிர இந்த கிறிஸ்தவ கூட்டத்தில் போய் அந்த இயேசு எங்களுக்கு உயிர்ப்பிச்ச கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்க அப்பா செத்தாலே சாகட்டு, வெளியே போ என்று எங்கள் வீட்டுக்கு இயேசுவை கொண்டு வந்த அந்த முஸ்லிம் சகோதரியை வெளியே விரட்டின மகா துரோகிகள் நாங்கள். ஆனாலும் இயேசு எங்களை நேசித்தார். அல்லேலூயா. நாம் நல்லவர்களாயிருக்கும் போது இயேசு நம்மளை தேடி வரவில்லை. நாம் கெட்டவர்களும் அநியாயக்காரரும் துன்மார்க்கரும் துரோகிகளுமாய் இருந்த போதுதான் ஆண்டவர் இயேசு நம்மளை தேடி வந்தார். இவரை போல நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் எங்குமே கிடையாது. அவர் ஒருவர் தான் நல்லவர். அவருக்கு ஒரு விஷயம் கை தட்டி அவருக்கு எல்லா மகிமையை கொண்டு போங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 2ஆம் நாள் கூட்டம் நாங்க வைராக்கியத்தில் போகல.
அடுத்து 3வது நாள் மறுபடியும் அந்த அம்மா வர்றா, அந்த முஸ்லிம் அம்மா வர்றா. அக்கா, உன் பிள்ளைகள் சொன்னா கேட்க மாட்டாங்க அக்கா, நான் உனக்கு உதவி செய்யறேன், எங்க காரை நான் எடுத்துட்டு வர்றேன், நமசிவாய மன்னன நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆமென் காருக்குள்ள போட்டு கொண்டு போவக்கா, இன்னைக்கு 3ஆம் நாள் கூட்டக்கா, ப்ளீஸ் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் வா. உடனே எங்க அம்மா சொல்றாங்க, அக்கா உனக்கு என் புருஷனை பத்தி தெரியாது, அவர் நிர்வாணமா கிடக்கிறார், கிட்ட போனா எல்லாரையும் அடிப்பார், எங்க அப்பாவே அவர் உடம்பையே அவர் கடிச்சு சாப்பிடுற நிலைமைக்கு அந்த அந்த மந்திரவாதம் செயல்படுது, பைத்தியம் அந்த அளவுக்கு முத்தி போச்சு. எங்க அம்மா சொன்னாங்க, ஆண்கள் உதவி இல்லாமல் என் கணவனை கொண்டு போக முடியாது. உடனே எங்க அம்மா சொன்னாங்க, எங்க அண்ணாவை கூப்பிட்டு, ஆமே ஸ்தோத்திரம், இங்க வாங்கடா, இன்றைக்கு நான் சொல்றேன், உங்க அப்பாவை அந்த கிறிஸ்தவ கூட்டத்துக்கு கொண்டு போ. அம்மா ஒரு ஆர்டர் போட்டாங்க, கொண்டு போ. ஆனா ஒரு கண்டிஷன், இயேசு வேணாம், சுகம் மட்டும்தான் வேணும். எங்க அம்மா என்ன சொன்னா, அப்பாவை கிறிஸ்தவ கூட்டத்துக்கு கொண்டு போ. சொல்லுங்க பிரதர், இயேசு வேணாம், என்ன வேணும், சுகம் மட்டும்தான் வேணும், சுகத்துக்காக கொண்டு போங்கடா அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க. உடனே நாங்க சரி, நம்ம என்ன கிறிஸ்தவனாகவா வாழ போறோம், மாற போறோம், ஆமென், நாங்க பாரம்பரியத்தில் கட்டப்பட்டிருக்கோமே என்று சொல்லி சுகத்திற்காக 3ஆம் நாள் கூட்டம் ஒரு போர்வையை போட்டு நிர்வாணமான மனுஷனை இறுக்கி கைத்தால கட்டி ஆமென் கார்ல தூக்கி போட்டு கொண்டு ஆமென் ஆமென் முதலாய் எங்கள் வாகனம் கிறிஸ்தவ கூட்டத்தின் மைதானத்தை நோக்கி சென்றது. அது எங்களுக்கு முதல் நாள் கூட்டம், ஆனால் அந்த இடத்திற்கு அது 3ஆம் நாள் கூட்டம். அல்லேலூயா. போயிட்டோம். போனா மைதானத்தில் கொண்டு போய் வெளிச்சத்தில் அப்பாவை வச்சிருந்தா யாராச்சும் பார்ப்பாங்க என்று வெட்கப்பட்டு நமசிவாயத்தை மைதானத்துக்கு வெளியே இருட்டில் வச்சிருக்கோம். எங்க வச்சிருக்கோம்? இன்றைக்கு நிறைய பேருக்கு உள்ள வர விருப்பம் இல்லை, ஆனா எங்கேயோ நிற்பார்கள். அல்லேலூயா. நமசிவாயத்தை இருட்டில் வைத்திருக்கோம். ஆமென் ஆமென், இறுக்கி பிடிச்சு வச்சிருக்கோம். அதே பாஸ்டர் ராஜேந்திரன் பிரசங்கத்தை முடித்த ஜெபிக்க ஆரம்பித்த முதல் வார்த்தை, கைகள் 2 கட்டப்பட்ட நிலைமையிலே. ஆண்டவரே கர்த்தாவே, என்னத்த சொல், கைகள் 2 கட்டப்பட்ட நிலைமையிலே இருட்டில நின்று கொண்டிருக்கிற நமசிவாயமே, மேடைக்கு வா, இயேசு உன்னை சுகமாக்குவார். அவர் பேர் சொல்லி அழைக்கிற தெய்வம். எப்படி கூப்பிடுகிறார் சொல்லுங்க? எப்படி கூப்பிட்டார்? நமசிவாயமே, மேடைக்கு வா. முதல் வார்த்தையே எங்க அப்பா தான், மேடைக்கு வா, இயேசு உன்னை சுகமாக்குவார். இன்னைக்கு நிறைய பேரு பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கெல்லாம் தெரியாதுங்க. அல்லேலூயா. அன்றைக்கு ஒருத்தரை பார்த்துற டிவியில கத்துறார். ஓ, இப்பொழுது டிவிக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற பச்சைக்கிளி, இதோ கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். பச்சைக்கிளி, நீ போட்டிருக்க சுடிதார் பச்சை, உன் பெயர் பச்சைக்கிளி, ஆண்டவர் உன்னை தொட போகிறார். என்ன மண்ணாங்கட்டியே தெரியாது. கருப்பன், ஓ, நீ வெள்ளை சட்டை கருப்பு பேண்டோடு வந்திருக்கிறாய் கருப்பன். ஆரம்பத்தில் உன் பெயர் கருப்பன், இப்பொழுது உன் பெயர் பிரைட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைட் என்கிற கருப்பன் இயேசு உன்னோடு பேசுகிறார். பச்சைக்கிளி இந்தால் கத்துறா. அந்த பச்சைக்கிளி இன்னொரு ரூம்ல செல்போனை நோண்டிக்கிட்டு இருக்கு. கருப்பன் கத்துனா அவன் வாசல்ல உட்காந்து குவார்டர் அடிச்சிட்டு இருக்கான். இன்னைக்கு பேர் சொல்லி கூப்பிடுறதெல்லாம் மேடைக்கு சாட்சியாக, மேடைக்கு போஸ்ட் கொடுக்க, கேமராவுக்கு போஸ்ட் கொடுக்க, டிவிக்கு போஸ்ட் கொடுக்க, லைவுக்கு போஸ்ட் கொடுக்க. கர்த்தர் ஒருத்தனை உண்மையாய் பெயர் சொல்லி அழைச்சா அவன் நிமித்தமாய் அவர் பேரு ரிப்பேர் ஆகாது, அவர் நாமம் மகிமைப்படும். ஒரு மனுஷனை ஆண்டவர் உண்மைக்கு பேர் சொல்லி கூப்பிட்டா அவன் மேடைக்கு சாட்சியா இருக்க மாட்டான், கேமராவுக்கு சாட்சியா இருக்க மாட்டான், லைவுக்கு யூடியூபுக்கு சாட்சியா இருக்க மாட்டான். அவன் வீட்டுக்கு சாட்சியா இருப்பான், அவன் தெருவுக்கு சாட்சியா இருப்பான், அவன் நாட்டுக்கு சாட்சியா இருப்பான். அவன் நிமித்தமாய் கர்த்தர் மகிமைப்படுவார். அதுதான் உண்மையான பேர் சொல் அழைப்பு.
இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை? பேர் வருகிறது நமசிவாயம். மேடைக்குமா இயேசு சுகமாக்குவார். 3ஆம் நாள் கூட்டம். இப்ப இந்த மாதிரி ஒரு சத்தம் உங்களுக்கு கிடைச்சா அடிச்சு பிச்சு ஓடி வருவீங்களா இல்லையா? வருவீங்க. ஆனா நாங்க என்ன தெரியும் பண்ணோம், டே என்னடா இது, நாங்க இருந்ததோ இருட்டுல, நம்ம வெளிச்சத்துல இருந்தாலும் நம்ம எங்க இருக்கோம்? இருட்டில் இருக்கோம். நம்ம இருட்டில் இருந்ததையும் இந்த கிரவுண்டில் இருந்த பெந்தகோஸ்காரன் யாரோ ஒருத்தன் பார்த்துட்டு நம்ம பேரை எழுதி கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டான்டா. அதனால தான் அந்த பாஸ்டர் என்ன செய்கிறாரு, பேரை சொல்லி கூப்பிடுறார். ஆமென். இயேசுவின் நாமத்தில் எவ்வளோ பெரிய இருட்டில் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு அந்த இருளை வெளிச்சமாக்க இந்த 2ஆம் நாள் கூட்டத்தில் நடுவில் கண்களுக்கு புலப்படாத ஒருவர் இந்த இடத்திலே வந்திருக்கிறார். விசுவாசம் இருந்தால் கர்த்தரை துதி. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. போகல, எங்க அப்பா பேரை யாரோ எழுதி கொடுத்துட்டாங்க. மேடையில் பாஸ்டர் போய் சொல்றார், போகல. நமசிவாயம், சீக்கிரம் மேடைக்கு வா. மக்கள் எல்லாம் தேடுறாங்க, கேமரா எல்லாம் தேடுது. எங்க இருக்கிறா நமசிவாயம்? எங்க? ஆண்டவர் அழைத்து, ஆண்டவர் கூப்பிட்டு, எப்படி எங்க அப்பாவை பைத்தியமாய் கைத்தால கட்டி அந்த கிரவுண்டுக்கு கொண்டு போனோமோ அதே போல அந்த பைத்தியத்தை கைத்தால கட்டி திரும்ப பைத்தியத்தை பைத்தியமாய் வீட்டுக்கு கொண்டு வந்த பெரிய பைத்தியங்கள் நாங்கள். எங்க கொண்டு வந்துட்டோம்? வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். வீட்டுக்கு கொண்டாந்து அடுத்த நாள் 4ஆவது நாள் கூட்டம். வீட்டில் இருந்து ஆண்டவரை சோதிக்கிறோம். டே இன்னைக்கு கண்டிப்பா அப்பாவை கொண்டு போவோம். கடைசி நாள் கூட்டம். ஆனா ஒரு கண்டிஷன், நேற்று வச்சிருந்த இடத்தை விட இன்னைக்கு ரொம்ப தூரத்தில் வச்சிருப்போம். அந்த இயேசு உண்மையான தெய்வமா இருந்தா இன்னைக்கு எங்க அப்பாவை பேர் சொல்லி கூப்பிடணும். ரொம்ப நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு தூரத்துக்கு போனாலும் ஆண்டவர் இயேசு உங்களை தொடணும், உங்களை பிடிக்கணும், உங்களை விடுவிக்கணும், உங்களை உயர்த்தணும், உங்களை கனப்படுத்தணும், உங்க இருள போக்கணும்னு பரலோகம் திட்டம் பண்ணிருச்சுன்னா நீங்க எவ்வளவு தூரம் போனாலும் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. 4ஆம் நாள் கூட்டம். அப்பாவை ரொம்ப தூரத்தில் ஸ்பீக்கர் சத்தம் கேட்டா போதும் கொண்டு போய் வைத்திருக்கிறோம். அதே பிரசங்கம் முடிந்த முதல் வார்த்தை எங்க அண்ணாவுக்கு வருகிறது, சகோதரனே, நேற்று கொண்டு வந்த நமசிவாயத்தை ஆண்டவர் இயேசுவை சோதித்து பார்க்கும்படிக்கு நேற்று கொண்டு வந்த நமசிவாயத்தை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறாய், மேடைக்கு வா அப்படின்னு கூப்பிட்டார். போனமா? சொல்லுங்க. போகல. ஏன்? குளம், கோத்திரம், பாரம்பரியம் இது தடுக்குது, அதனால போகல. அடுத்த வார்த்தை நமசிவாயம், இத்தனா நம்பர் வீடு. இங்க போய் சொன்ன பாரு, இன்ன தெரு, இன்ன கிராமம், இன்ன ஊரு, வா மேடைக்கு. இப்ப என்ன சொன்னார்? வீட்டு அட்ரஸ். நாங்க சொல்றோம், டே இந்த கூட்டத்தில் இருந்த வாலண்டியர்ஸ் பெந்தகோஸ்காரன் நேற்று எங்க அப்பா பேரை மட்டும் எழுதி கொடுக்கலடா, அட்ரஸையும் எழுதி கொடுத்துட்டான். அதனால ஃபாதர் நேற்று பேரை சொல்லி கூப்பிட்டார், இன்னைக்கு அட்ரஸ் சொல்லி கூப்பிடுறார். இதெல்லாம் பொய்யிடா, போகக்கூடாது என்று சொல்லி அப்பா வைத்திருக்கிறோம். போகவே இல்லை. கூட்டம் முடிய போகுது. அதற்கு பிறகு அந்த மைதானத்தில் கூட்டம் இல்லை. லாஸ்ட் நேரம், லாஸ்ட் நாள், நேரம் முடிகிறது. இங்கேயும் முடியுது. நான் என்ன செய்ய? உடனே ஆமென். அடுத்த வார்த்தை, என்னுடைய பிரதர் மனசுல நினைக்கிறார், இவ்வளோ பெரிய பல ஆயிரக்கணக்கான மக்கள் வெள்ளத்தில் எங்க அப்பாவுக்கு மட்டுமா நமசிவாயம்? இந்த கூட்டத்தில் வேற நமசிவாயம் இருக்கலாம் அல்லவா? அடுத்த வார்த்தை எங்க பிரதர் மனசுல நினைச்சார், அவர் காதுல ஒலிக்கிறது, உன்னை பெத்த அப்பாவுக்கு மட்டுமா நமசிவாயம் என்று சந்தேகப்படுகிற மகனே கேள். ஓ அப்பாவை பெத்த அப்பா அப்படின்னா எனக்கு தாத்தா, ஓ அப்பா பெத்த அப்பா அப்பாவு, ஓ அப்பா நமசிவாயம், அப்பாவு என்கிற நமசிவ, எங்க தாத்தா பேரு அப்பாவு, அப்பா பேரு நமசிவாயம், அப்பாவு என்கிற நமசிவாயமே மேடைக்கு வா, இயேசு சுகமாக்குவார். அவ்வளவுதான்.
ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் கவனிங்க, கண்ணை திறந்து பார்க்குறோம். நாங்கள் எங்கே தெரியுமா நின்னோம்? மேடையில் நிற்கிறோம். ஐயா, இன்னைக்கும் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு காற்று எங்க பிடரி மண்டையை பிடித்து முதுகு பக்கமாக இழுத்து தூக்கி கொண்டு வந்து விட்டது. அல்லேலூயா. இன்னைக்கும் நாங்க ஆச்சரியப்படுறோம். அத்தனை 1000 மக்கள் வெள்ளத்தை கடந்து எப்படி எங்க அப்பாவை கொண்டாந்து மேடையில் நிப்பாட்டணும் எங்களுக்கு தெரியல. தேவன் பிடிக்க நினைச்சா அவர் விடவே மாட்டார். கரெக்டா பிடிச்சு இழுப்பார். அல்லேலூயா. மேடையில் வந்து நிற்கிறோம். அப்பா பைத்தியம், துணியெல்லாம் சுத்தி போர்வையில கட்டி இருக்கோம், இறுக்கி பிடிக்கிறோம். கையை விட்டோம், டிரெஸ் பிச்சு நிர்வாணமா நிற்பார். அங்க மேடை ரொம்ப தூரம், லாஸ்ட்ல அப்பா வச்சிருக்கோம். பாஸ்டர் ராஜேந்திரன் இந்த இடத்துல நின்னார். மைதானமே பார்க்குது. டேய், இதுதான் நம சிவாயமா? ஐயா நேத்து கத்தினாரு, இன்னைக்கு கத்தினாரு. இவனுக்கு 2 நாள் நம்மளை ஏமா எல்லாம் பார்க்கிறாங்க. அங்க நிக்கிறார் அப்பா. பாஸ்டர் மேடையில் நின்று சொன்னார், எங்க அண்ணாவை பார்த்து, பிரதர் நம சிவாயத்தின் கையில உள்ள கட்டை அவுத்து விடுன்னு சொன்னார். கட்டை அவுத்து விடு. நம்ம 50% ஒத்துழைப்பு கொடுத்தா தேவன் 50% நம் அருகிலே வருவார். 100% நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். அவளுக்க வேண்டியது நம்முடைய வேலை. கல்லை உருட்டி தள்ள வேண்டியது நம்முடைய வேலை. உள்ளே வந்து அற்புதம் செய்ய வேண்டியது அவருடைய வேலை. வெளியே வா என்று இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். தீமையை விட்டு வெளியே வா, அருவருப்பை விட்டு வெளியே வா, சாராயத்தை விட்டு வெளியே வா, போதை வஸ்தை விட்டு வெளியே வா. ஆமென். கீழ்ப்படியாமை விட்டு அந்த 23 லிஸ்ட் கொடுத்தேன், அதை மறந்துடாத. எந்த லிஸ்ட் போடுறியோ இல்லையோ, டெய்லி காலையில இந்த 23 லிஸ்டுக்காக தேவ சமூகத்தில் ஒன்னொன்னு அடி. 23 லிஸ்டையும் அடிச்சு 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 தூக்கி தூக்கி அதுல இருந்து நீ வெளியே வர வர உன் வாழ்க்கையில மகத்தான மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குவார். இது சத்தியமான வார்த்தை. அல்லேலூயா. நமசிவாயம். கட்டை அவுத்து விடு. உடனே நாங்க கட்டை அவுக்கல. எங்க அண்ணன் முழிச்சுறார். என்னது கட்டை அவுக்கவா? அந்த பாஸ்டருக்கு, அப்ப பாஸ்டர் சொல்ல தெரியாது, சாமியார். அந்த சாமியாருக்கு எங்க அப்பா யாருன்னு தெரியல. ஐயோ கட்டை அவுக்க சொல்றாரு. கட்டை அவுத்தா எங்க அப்பா ட்ரெஸ்ஸை பிச்சுட்டு மேடையில் நிர்வாணம் நிற்பார். எவ்வளவு பெண்கள் எல்லாம் இருக்காங்க. ஐயோ இந்த கூட்டமே கலைய போகுத அப்படின்னு எங்க அண்ணா அமைதியா ஒண்ணுமே பேசல. நாங்க உம்முன்னு நின்னோம். ஏன்னா நாங்க ஆரம்பத்தில் வழிபட்டதும் உம்முன்னு தான், வந்து நிற்கிறதும் அதுவும் உம்முன்னு இருக்கும், நாங்களும் உம்முன்னு இருப்போம். அதுவும் பேசாது, நாங்களும் பேச மாட்டோம். இங்க பேசுற தெய்வம் சொல்றாரு, அடே நமசிவாயத்தின் கட்டை அவுத்து விடுகிறாரு. எங்களால அவுக்க முடியல, உம்முன்னு இருக்கிறோம். அடுத்த வார்த்தை, பிரதர் நேரம் போய்கிட்டு இருக்கு, கட்டை அவுத்து விடு. கட்டை அவுக்கல. 3ஆம் தடவை அதட்டினார் பாஸ்டர். டென்ஷன் ஆயிட்டார். பாஸ்டருக்கே பிபியை ஏத்திட்டோம் நாங்க. பாஸ்டருக்கு நல்லா உச்சில வந்துருச்சு பிபி, நல்ல கோம். கட்டை அவுத்து விடு. அப்பதான் எங்க அண்ணா சொன்னார், ஃபாதர் எங்க அப்பட கையில இருக்கிற கட்டை அவுத்து விட்டா உம்மட கையில இருக்கிற மைக்கு எங்க அப்பட கைக்கு வந்து விடும். நோக்கு புரியுமோ? நோக்காவது நாக்காவது அவுத்து விடுறா கட்டை. பாஸ்டர் இப்ப வில்லனாய் மாறி விட்டார். என்ன சொன்னாரு? நோக்காவது நோக்காவது நாக்காவது அவுத்து விடுறா கட்டை. எங்க வந்து நின்னுக்கிட்டு நோக்கு நாக்குன்னு நிக்கிற, அவுத்து விடு கட்டை. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? கட்டை மட்டும் அவுக்கலன்னா பாஸ்டர் இங்க இருந்து மைக்கால மண்டை உடைப்பாரு. கட்டை அவுக்க போறோம். நல்லா கவனிங்க, நல்லா தலை நிமிந்து பாருங்க. என்ன நினைச்சு கட்டை அவுக்க போறோம்? எங்க அம்மா என்ன சொன்னாங்க? சுகம் மட்டும்தான் வேணும், இயேசு வேணாம். இப்ப என்ன நினைச்சு தெரியுமா கட்டை அவுக்கணும்? ஏற்கனவே இந்த பெந்தகோசே கூட்டத்தை எங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. இந்த மேடையில் உட்கார்ந்து இருக்கிற பைபிள் வச்சிருக்கிற பாஸ்டர் எல்லாம் எங்களுக்கு சுத்தமா, சொல்லுங்க, எங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அப்ப இவரு வேற எங்களை நோக்கு நாக்குன்னு வேற கிண்டல் பண்ணிட்டாரா? இது எங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. இப்ப ஆமென், கட்டை அவுக்க போறோம்.
அற்புதம் நடக்க போகுது, இயேசு தொட போறார், பைத்தியம் குணமாக போகுது, நாங்க இயேசுவின் பிள்ளையா மாற போறோம். அதை நினைச்சு நாங்க கட்டவுக்கல. இந்த பிடிக்காத இந்த கூட்டம் எங்களையாடா மிரட்டுறீங்க கட்டாவுக்க சொல்லி வேடிக்கைய பாருங்கடான்னு கட்ட அவுத்தோம். நடந்தது என்ன? நாளை தொடரும். எளிமையின் கண்களை மூடுவோம். நேரம் கடந்தது. கொடுக்கப்பட்ட நேரத்தை தாண்டி விட்டேன் என்று நினைக்கிறேன். 10 நிமிஷம் அதிகமாக எடுத்துட்டேன். எல்லா கண்ணை மூடுங்க பார்க்கலாம். நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க. பாஸ்டர்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் எனக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். எல்லா கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு கர்த்தர் ஆமென் அடைய பாவத்தை விட்டு வெளியே வா என்று கர்த்தர் எச்சரித்திருக்கிறார். பாவத்தை விட்டு பாவம் செய்யாதே என்று மனுஷர்கள் சொல்லுவார்கள். ஆனால் பாவத்தில் இருந்து யாராலும் நம்மளை வெளியே கொண்டு வர முடியாது. ஆனால் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சகல இருளுக்கும் காரணமாய் இருக்கிற பாவம், சகல வியாதிகளுக்கும், சகல பிரச்சனைகளுக்கும், சகல மரண பள்ள போராட்டங்களுக்கும் காரணமாய் இருக்கிறது இந்த பாவம். இவைகளை விட்டு வெளியே வரும்படிக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இயேசு நல்லவர் தான், அவர் நன்மை செய்கிறவர் தான். ஆனால் பாவத்தை விட்டு வெளியே வருகிற உங்களுக்கு அவர் நன்மை செய்வார். இயேசு அற்புதமானவர் தான், அவர் அற்புதம் செய்கிறவர் தான். ஆனால் பாவத்தை விட்டு வெளியே வருகிறவருடைய ஜனத்திற்கு இயேசு அற்புதம் செய்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்ட நீங்கள் ஒரு நல்ல முடிவை எடுக்க, ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்க. ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிற தேவ ஜனமே, இனி காலம் செல்லாது. அடிய பாவங்களுக்கு உடன்படாதீங்க. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உங்களுக்குள் இருக்கிறதா? அவை என்ன என்று பார்த்து ஒவ்வொன்றாக அடித்து 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 அதிலே ஜெயமெடுத்து அதிலிருந்து வெளியே வருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்வாராக. அநியாயத்திலிருந்து வெளியே வருவீர்களா? வேசித்தனத்திலிருந்து வெளியே வாங்க. துரோகம் செய்கிற எண்ணத்திலிருந்து வெளியே வாருங்கள். பொருளாசையிலிருந்து வெளியே வாருங்கள். குரோதத்திலிருந்து வெளியே வாருங்கள். பொறாமையிலிருந்து வெளியே வாருங்கள். கொலையிலிருந்து வெளியே வாருங்கள். வாக்குவாதத்திலிருந்து வெளியே வாருங்கள். தயவு செய்து வாக்குவாதம் செய்து கொண்டிருக்காதீங்க. கணவனோட வாக்குவாதம் செய்கிறீங்க, மனைவியோடு வாக்குவாதம் செய்கிறீங்க, பெத்த தாய் தகப்பனோடு வாக்குவாதம் செய்யாதீங்க, ஊழியக்காரர்களோடு வாக்குவாதம் செய்யாதீங்க. அது மரணத்தை பிறப்பிக்கும். வஞ்சகத்திலிருந்து வெளியே வாருங்கள். வன்மத்திலிருந்து வெளியே வாருங்கள். வாயிருக்கென்று சொல்லி இஷ்டத்துக்கு புறங்கூறாதீர்கள். அவதூறு பண்ணுவதிலிருந்து வெளியே வாருங்கள். தேவனை ஏமாத்துகிற விஷயத்திலிருந்து வெளியே வாருங்கள். துரோகிதம் பண்ணுவதிலிருந்து வெளியே வாருங்கள். அகந்த வேணா ராசா, ராசாத்தி அகந்த வேணா. அகந்தையா நடக்காத, அகந்தையா பார்க்காத, அகந்தையா வாழாத. எந்த நேரத்தில் என்ன சம்பவிக்கும் என்பது நமக்கு தெரியாது. அகந்தையிலிருந்து வெளியே வரும்படி கர்த்தர் அழைக்கிறார். வீம்பு செய்யாத ராசா, வீம்பில் இருந்து வெளியே வாருங்கள். பொல்லாதவைகளை யோசிக்கிறீர்களா? பொல்லாதவைகளை யோசிக்காதீங்க. யாருக்கு விரோதமாய் பொல்லாதவைகளை யோசிக்காதீங்க. இயேசுவின் நாமத்தினால் ஆமென். அப்படிப்பட்ட எண்ணத்தில் இருந்து வெளியே வரும்படி கர்த்தர் அழைக்கிறார். உணர்வற்ற தன்மை. எத்தனை பிரசங்கத்தை கேட்டாலும், எத்தனை கூட்டத்துக்கு வந்தாலும், எத்தனை ஆராதனையில் அட்டன் பண்ணினாலும் இதுவரைக்கும் உணர்வு இல்லையே. வசனத்தை குறித்த உணர்வு இல்லை, பரிசுத்தத்தை குறித்த உணர்வு இல்லை, ஆமென், சபையை குறித்த உணர்வு இல்லை, ஊழியத்தை குறித்த உணர்வு இல்லை, தேசத்தை குறித்த ஒரு உணர்வு இல்லையே. உணர்வற்ற தன்மையிலிருந்து வெளியே வரும்படி கர்த்தர் அழைக்கிறார். உடன்படிக்கையை மீறி இருக்கீங்களா? எத்தனை உடன்படிக்கை, ஆமென், ஸ்தோத்திரம். உடன்படிக்கை மீறினீங்களா? அதிலிருந்து இயேசுவின் நாமத்திலே வெளியே வாங்க. சுபாவத்தில் அன்பு இல்லையே. உங்க சுபாவத்தில் அன்பு இருக்கணும். உதட்டில் அன்பு வேணா ராசா, ராசாத்தி. உதட்டின் அன்பு உன்னை ஏமாத்தும். உதட்டின் அன்பு உன்னை நாசம் பண்ணும். உதட்டின் அன்பு உன்னை அழிச்சிரும். உதட்டின் அன்பு உனக்கு தற்கொலையை கொண்டு வரும். உதட்டின் அன்பு உனக்கு சாபத்தை கொண்டாரும். சுபாவத்தில் அன்பு கொண்டு வாங்க. சுபாவத்தில் அன்பு இல்லையே. கணவனுடைய சுபாவத்தில் அன்பு, மனைவி சுபாவத்தில் அன்பு, பிள்ளைகள் சுபாவத்தில் அன்பு,
அன்பு, பெற்றோர் சுபாவத்தில் அன்பு. அதை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்படிப்பட்ட அன்பற்ற தன்மையில் இருந்து இயேசுவின் நாமத்திலே வெளியே வா. இணங்காத தன்மையிலிருந்து வெளியே வாருங்கள். இரக்கம் இல்லாத தன்மையிலிருந்து வெளியே வாருங்கள். நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், என் மனைவி பிள்ளைகள் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும், மற்றவர்கள் எப்படி வேணாலும் இருக்கட்டும். நாங்கள் பிராமணனாய் வாழ்ந்த போது, நாங்கள் தர்மகத்தாவாய் வாழ்ந்த போது, நாங்க அன்றைக்கு சாமி என்று சொல்லுகிற அந்த தெய்வங்கள் என்று சொல்லுகிற அவைகளுக்கு முன்பதாக எப்படி தெரியுமா கும்பிட்டோம்? நாங்களும் எங்க குடும்பம் நல்லா இருந்தா போதும், ஆமென், மற்றவர்களை குறித்த அக்கறை இல்லை. என்றைக்கு பைபிளை கையில் எடுத்தோமோ, என்றைக்கு இந்த வசனத்தை நாங்கள் கேட்டோமோ, அண்டையிலிருந்து எங்களுக்காக மண்டாடவில்லை, எங்களுக்காக அளவில்லை, எங்களுக்காக புலம்பவில்லை. தேசத்திற்காக, தேசவாசிகளுக்காக, ஓ இந்த புத்தளத்திற்காக ஒரு இரக்கமுள்ள தன்மை உனக்குள்ள வரணும். மற்றவர்கள் மீது அன்பு வரணும், மற்றவங்க மேல ஒரு இரக்கம் வரணும், தேசத்தின் மேல ஒரு இரக்கம் வரணும், இந்த புத்தளத்தின் மேல ஒரு இரக்கம் வரணுமே. சபையே, தேவ ஊழியர்களே, விசுவாசிகளே, இரக்கமற்ற தன்மை ஒரு விசுவாசிக்கு இருக்க கூடாது. அதில் இருந்து இயேசுவின் நாமத்திலே வெளியே வாருங்கள். வேணா பாவத்திலே கருதரிக்கப்பட்டோம், நம்ம எல்லா துர்க்குணத்திலே உருவானோம். இன்றைக்கு வியாதிக்கு காரணம் பாவம், சாவுக்கு காரணம் பாவம், இழப்புக்கு நஷ்டத்துக்கு காரணம் பாவம். ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்து வெளியே வர சொல்லுகிறார். பாவங்களுக்கு உடன் போகாது நண்பா, உன் நண்பனுடைய பாவத்துக்கு ஒத்து போகாத ராசா. ஆமே நண்பி, உன் சிநேகிதனுடைய பாவத்துக்கு ஒத்து போகாத ராசாத்தி. சொந்தம் பந்தம் உறவு பாவத்துக்கு ஒத்து போகாத. நீ ஒரு சரியான பெந்தகோஸ்தே விசுவாசியா இருந்தால் நீ பாவத்தை எதிர்ப்பாய், நீ பாவத்தை எதிர்ப்பாய். யாருடைய பாவத்துக்கு ஒத்து போவாத. சொந்தம் விட்டுரும், பந்தம் விட்டுரும், உறவு விட்டுரும், ரத்தம் விட்டுருன்னா கடைசியா இயேசு உன்னை கைவிட்டுருவார். சொந்தத்தை பிரியப்படுத்த, பந்தத்தை பிரியப்படுத்த, உறவை பிரியப்படுத்த மற்றவர்கள் செய்கிற வேத வசனத்துக்கு விரோதமான, கற்பனை பிரமாணத்துக்கு விரோதமான இயேசுவின் நாமத்தினால் பாவத்துக்கு உடன் போனீங்களா, அதுல இருந்து வெளியே வரும்படிக்கு கர்த்தர் அழைக்கிறார். நிச்சயமாக உங்கள் இருளை வெளிச்சமாக்குறவர் இந்த இடத்தில் வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்கிறவர் வந்திருக்கிறார். நாம் கேட்க தேவையில்லை, நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் சிலுவையில சம்பாதிச்சு வைச்சு விட்டார். இந்த பூமியை விட்டு அவர் போகும்போது அவருக்கு சொந்தமான 3 காரியத்தை இந்த பூமியில வச்சிட்டு போனார். ஒன்று, நாம் விடுதலை பெற வேண்டும் என்று அவருடைய இரத்தத்தை வச்சிட்டு போயிருக்கிறார். 2, நாம் மீட்கப்பட வேண்டும் என்று அவருடைய மாம்சத்தை வச்சிட்டு போயிருக்கிறார். 3, அவருடைய சமாதானத்தையே இந்த பூமியில வச்சிட்டு போயிருக்கிறார். அவர் இரத்தத்துக்கு நீ சொந்தம், அவர் மாம்சத்துக்கு நீங்க சொந்தம், அவர் சமாதானத்துக்கு நீங்க சொந்தமாகணும்னா சாத்தானை விட்டு வெளியே வாங்க, பாவத்தை விட்டு வெளியே வாங்க. அவனுடைய சிங்காசனம், பிசாசுகளுடைய சிங்காசனம் குடியிருக்கிற இடத்தில் நீங்கள் குடியிருக்க கூடாது. உங்க வீட்டில் இயேசுவின் சிங்காசனம் இருக்கிறதா, அல்ல அவளுடைய பாபிலோனுடைய சிங்காசனம் இருக்கிறதா? இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிசாசின் சிங்காசனத்தை கவிழ்த்து போட இதோ இந்த இடத்திலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். கையை தட்டி கர்த்தரை துதி. தம்பி, தம்பிகளே, தங்கைகளே, தம்பி, அந்தரங்கத்தில் பிசாசுடைய சிங்காசனம் இருக்கிறது. யாருடைய வீட்டில் பிசாசுடைய சிங்காசனம் இருக்கிறது?
யாருடைய இருதயத்தில் பிசாசுடைய சிங்காசனம் இருக்கிறது, எந்த வீட்டில, எந்த வாழ்க்கையில, எந்த சிந்தையில, எந்த இருதயத்தில் இன்றைக்கு பிசாசுடைய சிந்தை, பேய்களுடைய சிங்காசனம் இருக்கா, இயேசுவின் நாமத்தினால் உன் வீட்டில் இருக்கிற எல்லா பேய்களுடைய சிங்காசனம் இப்பொழுது உடைவதாக, அவைகள் தூக்கி வீசப்படுவதாக. 2 கையை தட்டி கர்த்தரை துதி துதி துதி. ஒரு வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஆட்டி படைக்கிற பேய்களுடைய சிங்காசனம் சமாதானத்தை கெடுக்கிற, சந்தோஷத்தை கெடுக்கிற, நிம்மதியை கெடுக்கிற, ஆசீர்வாதத்தை கெடுக்கிற, ஓ கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறாய், ஆனால் அசுத்த ஆவியினுடைய சிங்காசனம் உன் வாழ்க்கையில இருக்கிறது. அவைகளை கர்த்தர் இன்றைக்கு வெளியே வீசட்டும். வா வெளியே, வீடுகளை விட்டு வெளியே வா, சரீரங்களை விட்டு வெளியே வா, குடும்பங்களை விட்டு வெளியே வா, சபைகளை விட்டு வெளியே வா, ஊழியங்களை விட்டு வெளியே வா, ஸ்தாபனங்களை விட்டு வெளியே வா. நான் ஜெபமணி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். தொழிலை விட்டு வெளியே வா, வியாபாரங்களை விட்டு வெளியே வா, பிள்ளைகள் எதிர்காலத்தை விட்டு வெளியே வா, சரீரங்களை விட்டு வெளியே வா. மந்திரவாதத்தின் சிங்காசனங்கள், சூனியத்தின் சிங்காசனங்கள், செய்வினையின் சிங்காசனங்கள், அவைகள் எல்லாம் கர்த்தர் இன்றைக்கு வெளியே அப்புறப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் வீட்டுக்குள் இருக்கிறவைகளை வெளியே எடுத்து வீசினால் உங்கள் வீட்டுக்கு வெளியே நிற்கிறவர் உள்ளே வருவார், உள்ளே வருவார். ஒரு நிமிஷம் நீங்க நல்லா கவனிக்கணும். என்னன்னு தெரியல, ஆண்டவர் மறுபடி பாரப்படுத்துறார். நீங்க நல்லா கவனிக்கணும். கையில பைபிள் இருக்கியா ராசா, ஆனா இயேசு வீட்டுக்கு வெளியே நிக்கிறாரா. ஞானஸ்நானம் இருக்குமா, ஆனா அவர் வெளியில நிக்கிறாரு. அபிஷேகம் இருக்கு, ஆனா அவர் வெளியே நிக்கிறாரு. ஏன் தெரியுமா அவர் வெளியே நிக்கிறார்? வெளியே கிடக்க வேண்டியது எல்லாம் உள்ள கொண்டு போய் வைத்திருக்கிய, உள்ள இருக்க வேண்டியவரை வெளியே நிப்பாட்டிட்டியே. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உள்ள வரணும்னா உனக்குள்ள இருக்கிற எனக்கு விருப்பம் இல்லாததெல்லாம் வெளியே கொண்டு வா. காதல் வேணாண்டா தங்கச்சி, காதல் வேணாமா. காதல் வலையில மாட்டிட்டியா? SMS அனுப்பாம உனக்கு தூக்கம் வரலையா? அவன்கிட்ட இருந்து பதில் வராம உன்னால தூங்க முடியலையா? ஆமா, அதுல இருந்து வெளியே வா, அது உன்னை அழித்து விடும். குடிக்காம என்னால தூங்க முடியல, சாராயத்தை தொடாம என்னால வாழ முடியல. ஆண்டவர் சொல்ற, ராசா வேணாயா, அதை தூக்கி வெளியே வீசு, நான் உனக்குள்ள வருவேன். அருவருப்பை பார்க்காம தூங்க முடியலையா? உன் கண்ணு அருவருப்பை பார்க்குதா? உன் கையை அருவருப்பு செய்ய தோணுதா? உன் காலு அருவருப்புக்காக விரைந்து ஓடுதா? இயேசுவின் நாமத்தினால் அதுல இருந்து வெளியே வாப்பா, வாப்பா, நான் உனக்குள்ள வருவேன். தீமையை விட்டு வெளியே வந்தோம், பாவத்தை விட்டு வெளியே வந்தோம், அசுத்தத்தை விட்டு வெளியே வந்தோம். இந்த தர்மகத்தா குடும்பத்துக்குள்ள என்னைக்கு இயேசு உள்ள வந்தாரோ அன்னையிலிருந்து எங்கள் இருள் வெளிச்சமாய் மாறினது. எங்கள் வாழ்க்கையிலே ஜோதி தோன்றினது. எங்கள் வாழ்க்கையிலே அவதாராக இயேசு வெளிப்பட்டு எங்களை மீட்ட தெய்வம் இன்னைக்கு ராத்திரி உங்களை மீட்க வந்திருக்கிறார். ஜெபிப்போம். கண்களை மூடுங்க. யாரா இருந்தாலும் கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த உம்முடைய சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, இதனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். நாங்கள் பிழைக்கும்படிக்கு நீர் 2வது நாளாய் எங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கே நாங்க நல்ல முடிவெடுக்கணும். எந்த காரியத்தில் இருந்து நாங்கள் வெளியே வரணுமோ, இனிமே சாட்டு சொல்லாம, தாமதிக்காம, உடனடியாக அம்மா அப்பா, கணவன் மனைவி, பிள்ளைகள், சபை மக்கள், நாங்க எல்லாம் அதிலிருந்து ஒருமனப்பட்டு நாங்க வெளியே வந்து
கர்த்தர் எங்களுக்காக வைத்திருக்கிற இரத்தத்தையும் மாம்சத்தையும் அவருடைய சமாதானத்தையும் நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இந்த வார்த்தை கிரியை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இவர்களுக்குள் மாத்திரமல்ல, இவர்கள் வீடுகளுக்குள் மாத்திரமல்ல, இந்த புத்தளம் பட்டணத்துக்குள்ளே இந்த வார்த்தை உள்ளே போய் அவருக்கு விருப்பமில்லாத எல்லாவற்றையும் கர்த்தர் தூக்கி வெளியே வீசிக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே செய்யும். மீதமான நேரத்தை ஊழியக்காரன் கையில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில்